இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம 3ஆம் ஜாமத்தை நிறைவடைய போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கலசத்தில் போய் நிரம்பி கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் என்ன இருக்குது? ஒரு கலசம் இருக்கிறது. அந்த கலசத்தில் நம்ம ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அதில் நாம் நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் அதை பூமியில் கொட்டுவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஜாமக்காரர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் 3 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. 1 சீசன், 2 ஜாமக்காரன், 3வது போர் சேவகன். ஹல்லேலூயா. இவங்க 3 பேருமே முக்கியமானவர்கள். 3 பேர்கிட்ட என்ன இருக்குது? ஆயுதங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. சீசன்கிட்ட என்ன இருந்தது? ஒரு கோல் இருந்தது. ஜாமக்காரன்கிட்ட என்ன இருந்தது? ஜாமக்காரன்கிட்ட என்ன இருந்தது சொல்லுங்க. அவன் இடுப்பில் ஒரு பட்டயம் இருந்தது. ஹல்லேலூயா. யுத்தவீரன் கையில் பட்டயம் இருந்தது. யுத்தவீரனுக்கு என்ன இருந்தது? போர் சேவகன் கையில் பட்டயம், ஜாமக்காரனுக்கு இடுப்பில் பட்டயம், சீசனுக்கு கையில் கோல், ஒரு கோல் வச்சுருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அதிகாரம். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு சீசனை குறித்து பார்த்தோம், கனிகளை குறித்து பார்த்தோம், ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க வேண்டியது என்ன? ஜாமக்காரன். ஹல்லேலூயா. ஜாமக்காரன் சபையை ஜாமங்காத்து காத்துக்கொள்கிறது தான் ஜாமக்காரன். ஹல்லேலூயா. இதில் யாரெல்லாம் இருப்பானா, முழு சபையே என்ன இருக்கணும்? ஜாமங்காத்து ஜெபிக்கணும். நம்பர் 1, ஜாமக்காரனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்து இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. என்னது? தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்து இருக்க மாட்டான். அது யார்? ஜாமக்காரன். ஹல்லேலூயா. அப்போ பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறான். 2வது அவனுடைய நல்ல குணம் எதுனா, முழுதும் நடந்து எதிரிகளை முறியடிப்பான், கூடவே எதிரிகளை திருப்பி வராதபடிக்கு ஜெபிப்பான். ஹல்லேலூயா. முழுதும் நடந்து எதிரிகளை முறியடிப்பான், கூடவே எதிரிகளை திரும்பி வராதபடிக்கு ஜெபிப்பான். ஹல்லேலூயா. 3வதாக முழுதும் போஜனம் பண்ணாமலும் தேவ மனுஷனை உயர்வை கொண்டு வருவான். தேவ மனுஷனுக்கு என்ன பண்ணுவான்? உயர்வை கொண்டு வருவாங்க. அப்படின்னா மேய்ப்பனுக்கு உயர்வை கொண்டு வருவாங்க ஜாமக்காரர்கள். ஹல்லேலூயா. சபையில் உள்ள ஜாமக்காரர் என்ன பண்ணுவாங்க? இன்னும் என் மேய்ப்பு என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக வளர்ந்து இன்னும் அநேக சபைகளை ஸ்தாபிக்கணும், அநேக கிளை சபைகளை ஸ்தாபிக்கணும். இந்த வேலையெல்லாம் யார் செய்யுது? ஜாமக்காரர்கள் மூலமாக. 4வது ஜாமங்காத்து ஜெபம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு ஜாமம், 3 மணி நேரம். ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. அப்போ ஜாமத்தை என்ன பண்ணுவாங்க? ஜாமங்காத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வாயில் என்ன இருக்குது? ஜெப ஆவி இருக்கிறது, விண்ணப்பத்தின் ஆவி இருக்கிறது, வேண்டுதல் ஆவி இருக்கிறது, அவனுடைய மன்றாட்டத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. 5வது பதிவிடை செய்து ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிப்பான். ஹல்லேலூயா. பதிவிடை. ஹல்லேலூயா. சாத்தான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவாங்க? பதிவிடை வைப்பான். ஹல்லேலூயா. நம்ம வைக்க முடியுதா? பதிவிடைன்றது எதிரிகள் வருவதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுவாங்க? எதிரிக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுவோம்? பதிவிடை வச்சுருவாங்க. அப்படின்னா நம்ம மைண்ட்ஸ் வைப்பாங்க. அங்கே பார்த்துக்கிறீங்களா? எதிரிகள் வந்து அந்த மைண்ட்ஸ் மேலே அடிபட்டு செத்துருவாங்க.
அப்போ அங்கங்கே அவங்க என்ன பண்ண ஜாமக்காரர் காத்திருப்பாங்க, எதிரிகள் உள்ளே வராதபடிக்கு. புரியுங்களா? அப்போ எதிரிகள் முன்னாடி வரும்போது எல்லாமே அழிக்கப்படுவாங்க. அப்போ முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, இந்த பதிவடை செய்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக ஜாமக்காரர்கள் மதில் மேல் நின்று தூர பார்வையை அறிந்து ஜெபிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? மதில் மேல் நின்று தூர பார்வையில் இருக்கிற, புரியுங்களா? அப்படின்னா என்ன, ரட்சிக்கப்படாத மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக மதில் மேல் நின்று இரவெல்லாம் காவல் காப்பான். அல்லேலூயா. அவன் தான் ஜாமக்காரன். அடுத்ததாக இரவு நேரத்தில் தரிசனை கண்டு ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கும். என்ன தரிசனம்? எப்படியாவது நான் ஒரு 10 கிளை சபைகளை ஸ்தாபிக்கணும், இந்த ஆலயத்தில் ஒரு 1000 ஆத்துமாக்களை உருவாக்கணும், இந்த ஆலயத்தில் 4 சர்வீஸ் நடக்கணும். அல்லேலூயா. இந்த ஆலயத்திலேருந்து மறுபடியும் ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு அப்போ அந்த தரிசனம் எழுதி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார்? ஜாமக்காரர்கள். நம்ம எழுதி வச்சுருக்கிறோமா குறிப்புகளை? பின்னாடி வரப்போ என்னென்ன நடக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் அந்த தரிசனத்தை வச்சு நம்ம அந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றார். அது ஜாமக்காரருடைய வேலை. அல்லேலூயா. அடுத்ததாக ஜாமக்காரன் போராடி ஜெபத்தில் விழுத்து விடாப்பிடியாக ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. விடமாட்டான், போராடுவான். அல்லேலூயா. நான் விடமாட்டேன் ஆண்டவரே, உன்னை என்னை ஆசீர்வதித்தல் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். புரியுங்களா? அதிகாலை வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று காத்திருந்து ஜெபம் பண்ணினே இருப்பான் ஜாமக்காரன். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு என்ன வேணும்? சபையை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. விடமாட்டேன். 72 மணி நேரம் ஜெபத்தில் என்ன பண்ண மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தாலும் உன்னை விடமாட்டேன் ஆண்டவரே, எப்படியாவது என் சபையை என்ன பண்ணிடுங்க, பரிசுத்தப்படுத்திடுங்க, பலப்படுத்திடுங்க, உருவாக்கிடுங்க. எல்லாமே டீச்சராக உருவாகட்டும், எல்லாமே சீசனாக இருக்கட்டும், ஜாமக்காரனாக இருக்கட்டும், போர் சேவகனாக இருக்கட்டும், கற்புள்ள கன்னிகையாக இருக்கட்டும், புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கட்டும், குணசாலியான ஸ்திரிகளாக இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஜாமக்காரன் ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சபையை வேலியடித்து இரவும் பகலும் ஜாமக்காத்து ஜெபம் பண்ணுவார்கள். சபை என்ன பண்ணுவாங்க? சபையை காவல் காப்பாங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசான் கூடாரத்தை காவல் காக்கிறதுக்கு சுற்றி நிற்பாங்க ஜாமக்காரர்கள். அதே போல் சபையில் ஜாமக்காரர்கள் எழுப்பினா தான் சபைக்கு விரோதமாக எழும்புகிற சில காரியத்தை நமக்கு தெரியாது. சில மந்திரவாதிகள், சில விதமான செய்வினைக்காரர்கள், சில விதமான குறி சொல்லுகிறோம் என்ன பண்ண இந்த ஆவியே விடுவாங்க சபையை வளர்ச்சி அடையாதபடிக்கு. புரியுங்களா? இதுக்காக நமக்கு தெரியாது, அவங்க உட்காந்துப்பாங்க. அப்போ அவங்கள என்ன செய்யணும், நம்ம அந்த இடத்துல அவன் உட்காராதபடி அவன் மனம் திரும்பி வரணும். குறி சொல்கிற ஆவி என்ன பண்ணணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஜெபத்துக்கு போகும்போது ஒரு குறி சொல்கிற ஆவி வந்துடுச்சு. புரியுங்களா? அந்த குறி சொல்கிற ஆவியை மனம் திரும்பி சபைக்கு வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த மாதிரி நம்ம இந்த எல்லையில் இருக்கிற மந்திரவாதிகளை என்ன செய்யணும், மனம் திரும்புவதற்காக கட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கெல்லாம் ஆலயம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மந்திரவாதிகளுக்கு, செய்வினைக்காரங்களுக்கு, குறி சொல்கிற ஆவிகளுக்கு, ஜாதகம் பார்க்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஆவியை கட்டி விட்டுருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆவியை கட்டி விடாதபடி நம்மளை கட்டிடுவாங்க முதல்ல. அல்லேலூயா. நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன ஒன்றுமே வளர்ச்சியில் சபை ஏன் பின்மாற்றம் அடையுது, ஏன் ஜனங்க வந்தவங்க ஓடிடுறாங்க, ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்னா பின்னாடி இந்த ஆவிங்க என்ன பண்ணுது, வேலை செய்யணும் இருக்கும். அதுக்கு தான் ஜாமங்காத்து ஜெபிக்கணும். அப்போ இதெல்லாம் சோமனினே வந்தோம்னா இரவு நேரத்தில் ஏதோ நம்ம 72 hours ப்ரேயர் முடிச்சிட்டு பிறகு நம்ம இதோடு போகலை. அல்லேலூயா. மாதத்தில் 4 முறையாவது என்ன செய்திருக்கணும், இரவில் யார் வராங்களோ இல்லையோ நைட்டு 6 மணிக்கு ஆரம்பித்து காலைல 6 மணி வரைக்கும் என்ன பண்ணிடணும், ஜெபம் பண்ணே வரணும். ஜாமக்கார ஜெபத்தை போட்டு அப்போ தான் அந்த ஆவிகளை கட்ட முடியும். அந்த ஆவிகளை எத்தனை காரியம் சொன்னேன் நானே, 9 காரியங்கள். அல்லேலூயா. அப்போது ஜாமக்காரர் சபையில் இருப்பது மிக அவசியம். புரியுங்களா? நமக்குள்ளே ஜாமக்கார ஆவி இருக்குதா, நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஜாமக்கார ஆவி இல்லைன்னா ஜாமக்கார ஆவி என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்மேல் ஜாமங்காத்து ஜெபிக்கிற ஆவி ஊற்றுங்கப்பா, அதுக்காக குறிப்பு எழுதி நம்ம ஜெபத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார், ஜாமங்காக்கிற ஆவிகளை கர்த்தர் சபையில் என்ன பண்ணுவார், ஊற்றுவார். அல்லேலூயா. நல்ல போஸ் சேவகர் ஆவிகளை சபையில் ஊற்றுவார். நல்ல சீசத்து பயிற்சியில் உருவாக்கப்பட ஆவிகளை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்க இதெல்லாம் நிறைவேறிடும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஜெபத்தில் தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது ஏசாயா 62:6 வாசிக்கிறோம். எருசலேமே, உன் மதில்களின் மேல்
பகல் முழுதும் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அல்லேலூயா. எருசலேமே அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாரு? சபையை பார்த்து நம்மை பார்த்து சொல்கிறாரு. எருசலேமே எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுதும் ஒரு காலமும் மௌனமாயிராத சாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அமெரிக்கா இருக்கலாகாது. அல்லேலூயா. இந்த காலம் அமெரிக்கா இருக்கிற காலமா? இது ஜெபிக்கிற காலம். அல்லேலூயா. இந்த காலத்தில் தான் என்ன பண்ணோம்? ஜாம காத்து ஜெபிக்கிற காலம். புரியுங்களா? நமக்கு போதுமான ஜெபம் இல்லாதனால தான் ஜெபங்க பின்னிட்டு ஓடுதுங்க. அல்லேலூயா. பலமான ஆகாரம் தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டுட்டு எப்படி இருப்பாங்க? சிங்கம் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? ஒரு தட்டு அப்படி போட்டுருவாங்க. அல்லேலூயா. பிசாசு சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆனால் நம்ம அமெரிக்காவில் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்ல பலமான ஆகாரத்தில் அப்படின்னு ஜெபம் என்பது ஒரு பலமான ஆகாரம். புரியுங்களா? மணிக்கணக்கில் நம்ம ஜெபிக்க தான் ஒரு நல்ல ட்ரைனிங் உண்டாகுது. அல்லேலூயா. நல்ல பயிற்சி உண்டாகுது. அதுக்கு நம்ம ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். இது போதுமானதில்லை. ஆண்டவர் என்ன செய்வார்? நம் மூலமாக 7 என்ன பண்ணும்? 7 7 49 7 7 எவ்வளவு? 49 அடுத்த இதில் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்புறம் 49 × 7 எவ்வளோ வருது? வெளியிற மக்களெல்லாம் கொண்டு வருவார். பல சபைகள் நம்முடைய இணைவாங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்முடைய ஜபங்கள் வளர்ந்துடும், ஆத்மா பெருகிடும், அங்கங்கே ஓடி வருவாங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1000 வால் போஸ்ட்னால் ஒட்டியிருக்கணும், கொடுக்கலாம். ஏன்னா அதான் தெரிஞ்சால் தான் வருவாங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா நமக்கு ரட்சிக்கப்படாத மக்களையும் உள்ள வர ஒரு சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கே இருந்தாலும் கொண்டு வருவார். எப்படின்னா ஒரு மீட்டிங்கை நடத்துகிறோன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? வெளிப்புற வேலையை செய்யலாம், நம்ம செய்து முடிச்சிடணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? 4 சைடு இப்போ நம்ம செய்கிறது வந்து நம்ம சபைக்கு மட்டும் தான் தெரிஞ்சுது. அல்லேலூயா. வேறு எதனா ஒரு சபைக்கு நம்ம சொல்லியிருக்கலாம், சொல்லாமையும் போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஜாமக்காரருடைய வேலை என்ன? இப்படி ஒரு ஜெபம் நடக்குது என்று இதில் நிறைய விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு லேடிக்குள்ளே 60,000 பிசாசு இருந்தது. அல்லேலூயா. எத்தனை ஆயிரம்? 60,000 பிசாசு. 60,000 பிசாசுன்னு எவ்வளோ? எத்தனை லேகம்? ஒரு லேகம் என்ன? எத்தனை ஆவி? 6,000 பிசாசு. அல்லேலூயா. அப்போ அந்த லேடிக்குள்ளே இன்னும் எங்கேருந்து வந்தோமான்னா அது சொல்லுது, நான் குஜராத்லேருந்து வந்திருந்து. அது நுர தள்ளுது, பொம்மரை மாதிரி சுற்றுது. புரியுங்களா? அப்போ இரவெல்லாம் அப்படியே சுற்றினே இருக்குது. புரியுங்களா? நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் வான துதித்து பாடி ஜோமனிங்கன்னு அந்த செய்தி கொடுத்துக்கினே இருந்தோம். காலையில் அதிகாலை நேரம் வரும்போது புரியுங்களா, ஃபட்டுன்னு அந்த ஆவி என்ன பண்ணிச்சு? அந்த 60,000 பிசாசு அவங்கள விட்டு போயிடுச்சு. இல்லையா? எத்தனையோ சபைகள் அது விடுதலை ஆகலை. ஏன் அப்படின்னா எத்தனையோ சபைகள் என்ன பண்ணல? இவ்வளோ பெரிய ஜபத்தை நடத்தலை. இல்லையா? ஆனால் யாரை என்ன பண்ணோம்? ஆவி தானே வெளியேறிடும். இப்போ தேவ அக்னி நம்ம ஜெபிக்க பரலோகத்தும் தேவ அக்னி இறங்கினே இருக்கும். ஃபஸ்ட்டு இறங்கி என்ன செய்யாது? ஸ்பிரிட் ஆகி அப்படியே ஒரு வீடுகளில் நுழையும். இல்லையா? அப்படியே சுத்திகரிப்பு உண்டாகும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும். புரியுங்களா? ஒவ்வொரு வீடுகளும் அப்படியே சுத்திகரித்து அப்படியே 72 மணி நேரம் செபித்தனால இந்த அக்னி அப்படியே புறப்பட்டு பல கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் இது. இல்லையா? அதில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆத்மாலாம் தேடி எங்கே வரும்? நம்ம சபைக்கு வருவாங்க. இல்லையா? அப்போ ஜெபம்ன்றது வந்து ஏதோ நம்ம மட்டும் இங்கே ஜெபம் பண்ண இல்லை, நமக்காக பரவலாக இறங்கி இருக்கிறது. இல்லையா? அங்கேருந்து சேனைகள் இறங்கி வந்திருக்குது, அங்கேருந்து அக்னி இறங்கி வந்துனுக்குது. இல்லையா? அப்போ எளிய ஜெபம் பண்ணும்போது அக்னி இறங்குறது போல் நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அக்னி இறங்கி என்ன பண்ணார்? ஸ்பிரிட் ஆகி நிறைய வீடுகளை நிறைய பிசாசில் துரத்தும், எரிக்கும். எல்லா ஆவிகளும் தரிசனத்தில் நமக்கு ஆண்டவர் காட்டுவார். இல்லையா? இங்கு பண்ணுற ஜெபத்தின் மூலமாக எவ்வளோ ஆத்துமாக்கள் மனம் திரும்பும் என்று நம்முடைய தரிசன கண்கள் திறப்பார் ஒரு நேரத்தில். அப்போ காட்டுவார். இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிற பாருங்க, அங்கே என்னாகும் 14:1 வாசிக்கும் போது, இப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஏன் அழுதாங்க? எதிரிகளை பார்த்து அழுகிறாங்க. புரியுங்களா? யாரை பார்த்து? எதிரிகளை பார்த்து. நம்மளால் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அந்த வசனம் வாசிங்க. என்னங்க 13:33 போட்டுருக்கு பாருங்க.
அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரனக ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஏன் துர்ச்செய்தி பண்ணாங்க இவங்க? ஆண்டவர் அந்த பட்டணத்தை மேற்கொள்ள சொன்னார். நம்ம இந்த பெங்களூரை மேற்கொள்ளணும். இந்த பட்டணத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எவ்வளோ இந்த இடத்துல தேர்வுகள் இருக்குது. அவங்க இருக்கிற ஆத்துமலை மேற்கொள்ளணும். நம்ம எதை குறித்து பயப்படக்கூடாது. அல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? போய் காணாந்த தேசம் உள்ளே போன பிறகு அங்கே இருக்கிற ராட்சதரை பார்த்தாங்க. பார்த்துட்டு பிறகு என்ன ஆயிடுச்சு? நேராக வந்த சபைக்குள்ளே துர்ச்செய்தியை அறிவிச்சிட்டாங்க. அவங்களாம் யார்? பலவீனமாக உள்ளவர்கள். அல்லையா? அவங்களாம் என்ன பண்ண முடியல. அந்த ஆட்களை பார்த்த பிறகு பயம் வந்துடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, அவங்களுக்கு எதிர்த்து நின்று போராடி என்ன பண்ணணும்? ஜாமக்காரர்கள் மேற்கொள்ளணும். அல்லையா? ஏன் மேற்கொள்ளணும்? இந்த மாதிரி ஆட்கள் மிரட்டுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக ஜெபிக்கணும். அல்லையா? ஆனால் சபையாரே இங்கே விழுந்து கிடக்குது. இன்னொரு வசனத்துக்கு நாங்கள் வாசிக்கிறோம். மத்திய 25:11 வாசிக்கிறோம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சபையில் என்ன நடக்குது? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? சபையில் போய் எதிரிகளை பார்த்து வந்து என்ன பண்ணிக்குது? பயந்து துர்ச்செய்தி அறிவிக்கிறது. அதே போல் சபையிலும் புத்தி இல்லாத கன்னிகை உட்காந்துப்பாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு என்ன இருக்காது? புத்தி இருக்காது. அல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. புரிந்து கொள்கிற விதம் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அப்போது அவங்களையே நம்ம என்ன செய்யணும்? புத்தி உள்ள கன்னிகையாக மாற்றணும். அல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கன்னிகை இருந்தாவே முடிவு சபை என்ன பண்ணிவிடுவாங்க? கிடையாது வேகமாக பலவீனப்படுத்துவாங்க, தீட்டுப்படுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களை கண்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லையா? இப்படி சபையில் ஒருவரையும் நம்ம விடக்கூடாது. யாருமே சாதாரணமார்களாக நம்ம நினைக்கக்கூடாது. யாருக்குள்ளேயும் கிரியை செய்ய முடியும் பிசாசு. அதனால தான் நம்ம எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்த ஆவியினர் எண்ணெய் போட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். சபையில் இருக்கிற அத்தனை பேருமேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும். அல்லையா? எல்லாம் ஒன்றா கூடி வருவாங்க. நாளைக்கெல்லாம் நாளன்னைக்கு வருவாங்க. எப்படி இருந்தாலும் வருவாங்க, நம்ம சபைக்கு வருங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கட்டு உடைக்கப்படணும். அல்லையா? எண்ணெயை பூச்சி ஜெபிக்கும் போது கட்டு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உடைப்பார். அவங்களுக்குள்ளே ஜபாபி இறங்கி வரும். அல்லையா? நல்ல புத்தி உள்ள கன்னிகளாக உருவாக்கப்படுவாங்க. ஏன்னா எப்படியாவது சபை உருவாகிறதுக்காக நான் மட்டும் பிரயாசப்படலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதுக்காக அவரை இறங்கி பிரயாசப்படுகிறார். அவரை குறித்து நிறைய வசனங்கள் எழுதி வச்சு, ஆண்டவர் யாருன்ற ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அவர் எப்படியாப்பட்டவர்ன்றது நம்ம அறிஞ்சிக்கணும்னா, அது பிறகு நம்மோட எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு ஆண்டவர். ஆவியானவர் எவ்வளோ உதவி செய்கிறாரு. நம்முடைய பிதா எவ்வளோ உதவி செய்கிறாரு. தன்னுடைய தூதர்களை எவ்வளோ அனுப்பி நமக்காக உதவி செய்கிறாரு. நம்முடைய சபையை நம்ம ஸ்தாபிப்பதற்கு, இவங்களை சீசனாக உருவாக்குவதற்கு, ஜாமக்காரனாக உருவாக்குவதற்கு, நல்ல யுத்த வீரனை உருவாக்குவதற்கு, நல்ல இவங்களை மூப்பராக உருவாக்குவதற்கு, நல்ல சண்டைகளை டீச்சராக உருவாக்குவதற்கு, இவங்க நல்ல ஆண்டவருக்காக புத்தியுள்ள கன்னிகளை உருவாக்குறதுக்கு ஆண்டவரை இறங்கி வேலை செய்கிறார். அல்லையா? ஆனால் இதுக்கு மத்தியிலும் பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக ஜனங்களை எடுத்துகிட்டு ஓடுறான். அல்லையா? அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க. உபாகம் 1:45 வாசிக்கும் போது, நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை. உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வந்து அதே வசனம் தான் அங்கே மேலே வந்து இவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. இவங்க என்ன செய்யலை? ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. உபாகம் 1:42 வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலோ யுத்தம் பண்ணாமலோ இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 46 இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாக இருந்தார்கள். ஏன் இருந்தாங்க? ஆண்டவர் கீழ்ப்படியலை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணாமல் இருப்பீர்களாக. அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண? சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. இப்போ நீ என்ன பண்ணு? அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மலை மேலே ஏறி போயிட்டாங்க. இப்போ எல்லாம் முறிந்து விழுந்து என்ன பண்ணுறாங்க? அந்த காதேசிலே தங்கி அங்கே வெகு நாள் இருந்தார்களாம். கர்த்தர் அங்கே பேசவே இல்லை ஆண்டவர் அவங்கக்கிட்ட. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது சில காரியத்தை நம்ம கவனமாக கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படியாதனால அது மூலமாக பல பிரச்சனைகளை வந்தது சபைக்கு. அல்லேலூயா. எபிரேயர் 12:17 சொல்கிறாரு, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும்
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ம் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ம் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏன் காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. 16 வசனம் சொல்லுது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ம் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ம் சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகாரத்துக்காக என்ன பண்ணிட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு போட்டான். ஹல்லேலூயா. சில இடத்துல பாருங்கள், சபையில் உபவாசம் இருக்கும், சபையில் ஆலயத்தில் ஆராதனை இருக்கும், சபைக்குள்ளே வேத பாடம் இருக்கும், சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீட்டிங் நடந்துருக்கும். ஜனங்க சாப்பிட்டு தூயின்னு இருப்பாங்க, நல்லா கட்சிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? இந்த காரணம் தான். ஏன் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போயிட்டான். ஏசா கடைசி வரைக்கும். புரியுங்களா? அப்போது ஆலயம் என்பது ஒருவருக்காக அல்ல, முழு சபைக்கு தான் ஆலயம். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. பகலில் வரலன்னா பரவாயில்ல, இரவு நேரத்தில் வரலாமே. அல்லேலூயா. இரவு நேரத்தில் வந்து மேய்ப்பினோடு இணைஞ்சிக்கலாமே. ஏன் இணைய முடியல? இந்த மாதிரி ஒரு கேஸ். அல்லேலூயா. யாருக்கோ நடக்குது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? விட்டுடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அல்லேலூயா. ஜாம காற்று நம்ம செபிக்கும் போது கர்த்தர் அடுத்த முறை என்ன செய்வார்? அவங்கள அந்த படுக்கையிலே என்ன பண்ணுவார்? வந்து எழுப்பி தட்டி எழுப்புவார். புரியுங்களா? உள்ளத்தில் ஆளுவி பேசுவார். அல்லேலூயா. அப்புறம் 6:8 சொல்லுது பாருங்கள், முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. அல்லேலூயா. அவங்களுடைய முடிவு என்னன்னா முள்செடி. புரியுங்களா? அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு விலகிடுவாங்க. புரியுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், அவங்க கண்ணீரோடு அழுதாங்க. புரியுங்களா? ஏன் அழுதாங்கன்னா துர்ச்செய்தினால, அவங்கள பார்த்ததுனால. அல்லேலூயா. அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் சபையில் என்ன பண்ணி இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அது எப்படி இருக்குது? முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது? சரியப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், களை இருக்குது ஆண்டவர், அது பிடிங்கிட்டானா இப்போ பிடுங்க, அதே கொஞ்ச நேரம் காலம் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு இடுக்கமான சொல்லுகிறேன். வாசல் வழியாக போகிறதா ஜபம். அல்லேலூயா. ஜபத்துக்கு பாருங்கள், வேறு எதுக்காவது நீங்கள் ஒரு ஆராதனை வச்சுன்னா ஓடி வந்துடுவாங்க. புரியுங்களா? வேறு எதாவது பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஒரு 2 மணி நேரம் ஒரு ஐயா வராரு, ஆராதனை நடக்க போகுது சொன்னால் எவ்வளோ இருக்குது ஜனம்? சொல்லுங்கள். நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? வந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஜபனா ஏன் வர மாட்டேன்றாங்க? ஜபனா ஏன் வர்றதில்லை? முட்செடிகளாக இருக்கிறாங்க, அப்புறம் முள்பூண்டாக இருக்கிறாங்க, அப்புறம் ஏசோ போல் ஒருவேளை ஆகாரத்துக்காக இருக்கிறாங்க, அப்புறம் வேற என்ன பட்சம்? ஜனங்களை பார்க்கும்போது, பிசாசு பார்க்கும்போது, ஐயோ என்ன நடந்துடும், ஒரு இரவுலாம் நான் தூங்காது போயிட்டேன், எனக்கு நிலைமை ஆகிடும் நாளைக்கு அப்படின்னு கூட பிசாசு விதைப்பான். அல்லேலூயா. எவ்வளோ சொல்லலாம். ஏன் இவங்களுக்கு வந்து கலந்து கொள்றதில்ல? காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்னால ஜபனாவே ஒரு பயம். அல்லேலூயா. ஜபனா என்னது? பயம். புரியுங்களா? வேறு ஏதாவது கூப்பிட்டு பாருங்கள், நேரம் வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதையும் அதிகமாக விரும்புகிறாரு? ஜபம் தான் அதிகமாக விரும்புகிறார். பழைய ஏற்பாடு போய் பாருங்கள், ஜபத்தை குறித்து அதிகமாக எழுதி வச்சிருக்கிறார். புரியுங்களா? ஜபம் 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 எங்கே பார்த்தாலும் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு மார்க்கு லூக்கா ஏவனில் பாருங்கள், அவரும் இரவலாம் ஜபம் பண்ணுறவராக இருந்தார். புரியுங்களா? அதே ஆவி தான், ஜப ஆவி தான் நம்ம மேலே விடப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஜபத்தை விடவே கூடாது. ஜாமக்கார ஜபத்தை என்ன பண்ணக்கூடாது? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரங்களையும் ஒரு நாளாவது யார் வராங்களே இல்லையோ ஒரு இரவு என்ன பண்ணிடணும்? காத்தது ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு கர்ப்ப வேதனையோடு நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். யோசுவா 10:9 யோசுவா கில்காலில் இருந்து ரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை
கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, முழுதும் நடக்கணும். என்னது? இயேசுவா பாருங்க, முழுவதுமாக நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். ஹல்லேலூயா. அப்போ முழுதான் செபிக்கும் போது எதிரி தானேவே ஓட ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. இப்போ முழுதான் நம்ம செபிக்கும் போது எதிரி என்ன பண்ண முடியாது, அவன் வேலையை எதுவும் செயல்படுத்தவே முடியாது. அவன் என்ன பண்ணிட்டான், திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அல்லேலூயா. சாத்தான் என்ன பண்ண, ஒருவருக்கும் மோத ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஏரியாக்கே வரமாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை 1000 மடங்காக உயர்த்துவார், தலைமுறையை உயர்த்துவார். கர்த்தர் இந்த இடத்துலேருந்து நிறைய ஊழியர்களை எழுப்புவார். அல்லேலூயா. காலங்கள் வரும்போது ஜெபம் ஒன்று என்ன பண்ணாது, சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை இன்சூரன்ஸாக சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. புரியுங்களா? அந்த பிள்ளைங்க தலைமுறை என்ன பண்ணுது, பரிசுத்தமாக வாழும். ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸு. அல்லேலூயா. ஜெபம் என்பது மேக்னெட். அல்லேலூயா. இங்கே நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு வெளியேற ஆத்தமெல்லாம் இழுத்துக்குன்னு ஓடியாரோம். புரியுங்களா? நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோமோ, இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணோம், பெங்களூர் பட்டணத்துக்காக. கட்டாமல் ஆண்டவர் என்ன செய்வார், பெங்களூர் பட்டணத்து ஆத்துமாக்களை கொடுப்பார். நிறைய பேர் மனம் திரும்பி சபைக்குள்ளே வருவாங்க. அல்லேலூயா. நம்ம பண்ணுற ஜெபங்கள் ஒன்று வீண் போகவே போகாது. இன்னும் நம்ம எழுதி பெங்களூர் பகுதியில் என்னென்ன முக்கியமான ஆள் இருக்கிறாங்கன்னு நினச்சி அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணால் அவங்களும் மனம் திரும்புவாங்கனால். அல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்களையும் உள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் என்ன செய்வார், முழுதும் நடந்து இயேசு என்ன பண்ணார், திடீரென்று அவங்க மேல் போய் பாய்ந்து சத்துருக்களை வெட்டி போட்டான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவா 11:8 கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போது இந்த பகுதியில் இருக்கிற மக்களை என்ன பண்ணுவார், ஆண்டவரே நம்ம கையில் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபம் ஒன்று வீண் போகவே போகாது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கலாம் தானியேல் 6:18. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, ராஜா என்ன பண்ணிட்டாரு, தானியேலுக்காக என்ன செய்தாரு, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் என்ன பண்ண, முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். நித்திரை அவனுக்கு என்ன பண்ணல, நித்திரையும் வராமற் போயிற்று. ஏன் வரல, ஒரு பரிசுத்தவானை சிங்கக்குழல் போட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ராஜாக்கு என்ன வரல, தூக்கம் வரல. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்துக்குள்ள மக்கள் ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, மந்திரிங்க பாஸ்டர்ஸுங்களுக்காக பாஸ்டருடைய சபைக்காக என்ன செய்வாங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு உதவி செய்வாங்க. யார் உதவி செய்து, தீரு ராஜா எடுத்து சாலமோனுக்கு என்ன வந்தது, சகல நன்மைகளும் வந்தது. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ராஜாக்களுக்காக மந்திரிகளுக்காக நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோம். 1 தீமோத்தேயு 2:1-2 என்ன சொன்னார் ஆண்டவர், ஜனங்களுக்காக ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக என்ன செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி தானியேல் ராஜாக்கே ஜெபம் பண்ணார். எப்போ ராஜாவுக்கு தூக்கம் வந்ததா, தூக்கம் வராது. நம்ம எங்களுக்கு தூக்கம் வராது பண்ணுறதுக்கு ஜெபம் போதும். அல்லேலூயா. நம்ம முதல் ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு என்ன வராது, அது மாதிரி பண்ணிவிடுவார். ஒரு நாள் வரும், அப்போ யாருக்குமே தூக்கம் வராது. யாருக்கு வரும், ஜெபிக்கிறது மட்டும்தான் தூக்கம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே மாற்றி அமைக்கிறவர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம். எஸ்தர் 6:1 பாருங்கள், அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், யாருக்கு வரல நித்திரை, ராஜாக்கு வரல. எஸ்தர் போட்ட ஜெபம், மொர்தெகாய் போட்ட ஜெபத்தை யாருக்கு வரல தூக்கம், ராஜாக்கே. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. பாருங்க, அதுக்குள்ள என்ன இருந்தது, ஒரு ரகசியம் இருந்தது. என்ன ரகசியம், மொர்தெகாயை உயர்த்தணும். அல்லேலூயா. அவன் செய்த எனக்கோ ஒரு நன்மை எனக்கு பேசுது, ஏற்ற நேரத்தில் பேசுது. அல்லேலூயா. எப்போ ஆமான் தூக்கு கயிறை ஆயத்தப்படுத்தி வச்சு தான் பேசுகிறார் ஆண்டவர். நமக்கு எப்போ எதிரிகள் எழும்பி எதாவது செய்கிறாங்களா, அன்றைக்கி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவன் என்ன பண்ணுவார், தலைக்கீழ மாற்ற மாட்டாரா? எதிரியே ஆண்டவர் சாத்தானே என்ன முறியடிப்பார் இந்த எல்லையை விட்டு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில்,
மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அல்லேலூயா. எங்கேயோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபத்தை எங்கே போகுது? சில பரிசுத்தவான்களுக்குள்ளே போகிறது. அல்லேலூயா. இப்போ பவுலுக்கு வந்து இந்த ஜெபம் என்ன பண்ண தரிசனத்தில் வருது. ஆனால் மக்கதோனியாவில் என்ன பண்ணுறாரு? மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போது மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று எங்கே வந்து நிற்கிறான்? எங்கே வந்து நிற்கிறான்? இல்லை, எங்கே வந்து நிற்கிறான்னா பவுலுக்கு முன்னாடி போய் நிற்கிறான் தரிசனத்தில். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணுறதே யாருக்கு தெரியுது? பவுலுக்கு தெரியுது. பவுலுக்கிட்ட சத்தியம் இருக்கிறது. அல்லேலூயா. மக்கதோனியா சபையில் என்ன இல்லை? அந்த பகுதியில் சத்தியம் இல்லை, ஜனங்க மனம் திரும்பல, ரட்சிக்கப்படலை, எதுவுமே இல்லை. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். புரியுங்களா? அவனை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பவுலுக்கு முன்னாடி நிற்க வச்சு நைட்டோட நைட்டு என்ன பண்ணுறாரு? தரிசனத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ அவன் அங்கேருந்து புறப்பட்டு போய் தான் எங்கே மாட்டுறான்? அந்த ரூட்டில் போகும்போது தான் அவன் ஒரு நாள் ஜெயிலுக்குள்ளே போயிடுறான். அல்லேலூயா. பவுலும் சீலாம் ஜெயிலில் போய் என்ன பண்ணுறாங்க? அங்கே ஜெபம் பண்ணுறது, அங்கே ஆத்ம ஆதாயம் பண்ணுறான். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு வந்து நிச்சயமாக என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபத்திலும் என்ன இருக்குதுன்னா, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். புரியுங்களா? அங்கே தான் சொல்கிறார் பாருங்க, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. யாருக்கு உண்டாகும்? ஆத்மா பாரத்தோடு ஓடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தரிசனம் வரும். அல்லேலூயா. அப்போ ஆத்மா பாரம் ஒருத்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன வராது? தரிசனம் வரவே வராது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே என்ன வரும்? தரிசனம் எப்போ வரும்? ஆத்ம பாரம் இருக்கணும், ஜெப பாரம் இருக்கணும், பசிதாக இருக்கணும் ஆத்மா மேலே. எப்படியாவது ஆத்மாவை என்ன செய்யணும்? விடக்கூடாது. ஆண்டவரே எப்படியாவது ஆத்மா என்ன செய்யணும்? என்னுடைய சபைக்கு நீ கொடுத்து ஆகணும் ஆண்டவரே. புது புது ஆத்மாக்களை கற்று வேகமாய் வர ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா ஜெபத்தின் மூலமாக நிறைய ஆத்மாக்களை கற்று கொண்டு வருவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண தான் சபையில் என்ன பண்ணுது? ஆத்மா பெருகி கொண்டே இருக்கிறது. அதான் இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவங்க புறப்பட்டு எங்கே வராங்க? மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது. உள்ள நுழைஞ்ச பிறகு யார் இருக்கிறது? எப்பக்கத்தில் என்ன இருந்தது? உபத்திரமும் போராட்டங்களும் பயங்களும் இருந்தன அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ஏன்னா மக்கதோனியாவுக்காக போகும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம சபையிலேருந்து ஊழியர்கள் போகிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நாங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்தால் மழை வர ஆரம்பிச்சிடும், திடீர்னா வந்துடும், புயல் வந்துடும், திடீர்னா வரும், மின்னல் வரும். அல்லேலூயா. அப்புறம் என்ன வரும்? சுனாமியே வரும். அல்லேலூயா. ஏன்னா போய் சத்தியத்தை விதைக்கக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு அது 4 சைடு தடை பண்ணுவான். அதனால தான் அதுக்கு முன்னாடி, நாங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு போராட்டம் வரும் நிறைய. அந்த போராட்டத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆயத்த மீட்டிங் போட்டு நிறைய ஜெபம் பண்ணினே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் என்ன பண்ணது? ஒரு ஊழியம் நிறைவேறும். ஊழியத்துக்குள்ளே சபையில் ஆத்மக்களை கொண்டு வருவார். ஆயத்த மீட்டிங்கில் டெய்லி என்ன பண்ணியிருக்கணும்? 2 ஹவர் இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா? இல்லை ஒரு ஜாமமாவது டெய்லி இதுக்காக ஆயத்த மீட்டிங் நடந்ததா? ஒரு ஹவர் ஒரு ஜாமம் ஜெபம் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணினே இருந்தால் தான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியும். என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு 3 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி சின்ன சின்ன ஜபங்களை போட்டிக்கினே வந்தால் தான் அந்த ஜபத்தை தக்க வச்சு அதில் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அந்த கூட்டத்து மூலமாக ஏன் அப்படின்னா, ஒருவன் எத்தனை பேர் துரத்துவான்? 2 பேர் சேர்ந்தா 16,000 பேர். அல்லேலூயா. அப்போது ஒரு 25 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண எவ்வளோ பேர்? கணக்கு போட்டு பாருங்கள். அவ்வளோ ஆவிகளை துரத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா அவனை ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நம்மோட இணைச்சிடுவார். இந்த ஏரியாவிலேருந்து நிறைய ஜெபிக்கிறவங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. அடுத்ததாங்க பார்க்குறோம் பாரு, அப்போஸ்தலர் 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, அங்கே என்ன சொல்கிறாரு? மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது
பவுல் என்ன பண்ணார்? ஆவியில் வைராக்கியம் வந்துச்சு. நமக்கு ஒரு ஆவியில் என்ன இருக்கணும்? ஜாமக்காராக இருந்தால் ஆவியில் வைராக்கியம் இருக்குதா? ஆவியில் அனல் இருக்குதா? புரியுங்களா? இந்த ஆவியை இப்படி நாம் சோமன்ற மாதிரி இந்த அனல் ஒரு நாள் அணைஞ்சு போயிடக்கூடாது. தொடர்ந்து ஜபத்திலே இருந்துகிட்டே இருக்கணும். புரியுங்களா? நம்ம எவ்வளோ செபிக்கிறோமோ ஆவியில் என்ன பண்ணோம்? அனல் எழுமினே இருக்கும். புரியுங்களா? ஜபத்தோட வல்லமை பெருகினே இருக்கும். புரியுங்களா? தரிசனங்கள் வந்துக்கினே இருக்கும். வெளிப்பாடுகள் கிடைச்சினே இருக்கும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணுக்கு ஆண்டு காட்டுவார். புரியுங்களா? எவ்வளோ செபிக்கிறோமோ நம்முடைய மனக்கண்கள் ஆண்டு திறப்பார். அல்லேலூயா. சத்தியத்தை நல்லா கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா ஜாமகாத்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜாமகாத்து ஜெபிக்கணும். எவ்வளோ ஜாமகாத்து ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு மனக்கண்கள் திறந்துடும். ஆவின் கண்ணை திறந்து தரிசனத்தை காட்டுவார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு விரோதமாக எழும்பி என்னென்ன காரியங்கள்லாம் காட்டுவார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம துல்லியமாக என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 30:15 வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும். அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. அமெரிக்கா இருக்கிற அர்த்தம் தேவ சமூகத்தில் நல்ல ஸ்தோத்திரத்தை பண்ணினே இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணும்? சத்தியத்தை நல்லா தியானிக்கணும். அல்லேலூயா. தேடணும். அவருடைய சமூகத்தில் விடக்கூடாது. வேத வசனங்கள்லாம் எங்கே நமக்கு தெரியல அங்கே பிசாசு நம்மளுக்கு குழப்பிடுவான். புரியுங்களா? அதை தான் வேதத்தை துல்லியமாக ஆராய்ந்து அறிஞ்சு வச்சுக்கணும். நல்லா தியானித்து அறிஞ்சு வச்சுக்கணும். நல்ல கனிவுள்ள ஜீவிதத்தில் வளரணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் சத்துருவால் என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. அப்போது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு என்ன உண்டாயிடுது? பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ பாதத்தை நாம் பிடிச்சு கொள்கிறோம். நீதிமொழிகள் 17:1 சொல்கிறது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கே நல்லது. வெறும் துணியே நல்லது. அல்லேலூயா. பாருங்கள், நிறைய வீட்டில் கொழுமையான பொருள் இருக்கும், ஆனால் எப்போவுமே சண்டை இருக்கும். புரியுங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லார் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு? அமெரிக்கையோடு சாப்பிடுவது வெறும் துணியே நலம். அல்லேலூயா. அப்போ அமெரிக்கையோடு உட்காரணும். தேவ பாதத்தில் அமைதியாக உட்காந்து போதென்ற மனதோடு நம்ம என்ன செய்யணும்? எது இருந்தாலும் புசுத்துட்டு ஆண்டவருடைய சாமத்தில் போயினே இருக்கணும். இதுதான் எனக்கு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, என்ன பண்ணக்கூடாது? ஒருவருக்குள்ளுக்குள்ளே சண்டைகள் வரையவே கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் பணம் எங்கே பெருகுதோ அங்கே ஆட்கள் ஓடி வருவாங்க தானாகவே. நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு ஆண்டவர் சொன்னார், ஜபம் பெருகிற இடத்துல தான் ஆத்மா பெருக்கணும். ஆவிக்குரிய ஜீவன் ஜபம் பெருகணும். சத்தியத்தில் நீ வளரணும். உட்காந்து அமெரிக்கோடு ஆண்டவர் சமூகத்தில் பண்ணணும். வேதத்தை நல்லா தேடி ஆராய்ந்து தியானித்து சம்பாஷணை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. விடக்கூடாது. ஒரு இந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது ஒன்று எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வசனமாவது எடுத்து நான் பார்ப்பேன். எத்தனை வசனம்? 40 வசனம் எடுத்துக்கு தான் அந்த ஆன்சர் எடுத்துங்க எழுதுவேன். அது வரைக்கும் அதில் அந்த வசனத்துக்கு என்ன பண்ண மாட்டோம்? வரவே மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பதில் எங்கெங்கேயோ இருக்குது. அந்த ஜோடிகளை கொண்டு சேர்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். புரியுங்களா? சில ஜோடிகளை எப்படி சேர்ப்பாங்க? புரியுங்களா? ஒருத்தருக்கு 20 வயசு ஆணுக்கு, பெண்ணுக்கு 60 வயசு இருந்தால் அது ஜோடி ஆகுமா? ஆனால் 2 பேருமே ஆண் பெண்ணு தான். அது ஜோடியாக மாறுமா? ஜோடினா எவ்வளோ இருக்கணும்? அவ்வளோதான் இருக்கணும். அதை மாதிரி வசனங்களை கண்டுபிடிக்கணும். தூரத்தில் எங்கேயோ ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சி அது எத்தனை இதில் ஜாயின் பண்ண ஜாயிண்ட் ஆகாது. இல்லையா? அதனால தான் வசனங்கள் என்ன பண்ணணும்? தேடணும். என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை தேடி பார்க்கணும். புரியுங்களா? அதை கொண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. பல மணி நேரம் அதுக்காக நம்ம போராடுவோம். புரியுங்களா? அப்போ நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் இன்னொரு வருஷம் ஜோடிக்கிறதுக்கு பல அரை மணி நேரம் கூட ஆகும். சில நேரத்தில் 20 நிமிஷம் ஆகும். சில நேரத்தில் 1 மணி நேரம் ஆகும். சில நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. புரியுங்களா? அது எந்த ஹேங்கிள் ஆண்டு எழுதி வச்சிருப்போது அது ஆவியானவர் சொல்லுவார், இப்படி போ அப்படி போ அப்படி போன்னுவார். ஏன் அப்படின்னா சபைக்கு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு விதைக்கிறோம் பாரு, அதுதான் கரெக்டாக வேலை செய்யும். அல்லேலூயா. அப்போ எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது? வசனத்தை விதைக்க முடியாது. புரியுங்களா? அதனால தான் புரோஜனமானவைகளை என்ன செய்யணுமா? ஜனங்களுக்கு
போதிக்கு நன்றி. 20:20 வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 20:20. பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் ம் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து ம் உபதேசம் பண்ணி ம் தேவனிடத்திற்கும் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. புரோஜனமானவைகளை தேடணும். புரியுங்களா? ஏன் புரோஜனமானவை தேடணும்? ஏன் புரோஜனமானவைகளை தேடணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம துணி எடுத்துக்கு போனால் எப்படி எடுக்கிறோம்? எல்லாமே துணி தான். ஆனால் என்ன பண்ணுங்க, அதுலேயே எல்லாம் ஒரே லெவலில் அந்த சைஸ் இருந்தால் கூட எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது வேணான்னு என்ன பண்ணுறோம்? ஒரு அரை மணி நேரமாவது அதில் என்ன பண்ணுங்கிற கை வச்சுக்கின்னு இருக்கா இல்லையா? புடவை எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம்? எத்தனையோ புடவை தூக்கி போட்டாலும் இது இல்லை இது இல்லைன்றோம். ஏன்னா எல்லாமே புடவை தான். அப்போ ஏன் அப்படின்னா புரோஜனமானவைகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, புரோஜனமானவைகளை ஒன்று என்ன பண்ணாதே, நீ மறைச்சிடாதே. எது முக்கியம்னு நம்ம பார்க்கணும். புரியுங்களா? எது முக்கியம், எது மேன்மை, எது உயர்ந்தது, எது மேன்மையானது, அதை கண்டுபிடிச்சி பிள்ளைங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ கொடுத்தா தான் அதை என்ன பண்ணோம், புஷ்டியாக வளரும். நீங்கள் பாலே ஊற்றின்னு இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவாருன்னா, கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் தாழ்த்து ஒரு மக்களை, அவர் வேலை என்ன, உயர்த்துவார். அப்போ எப்படி உயர்த்துவார்? எப்படி உயர்த்துவார்? அவருடைய பலத்து கையில் நம்ம அடங்கி இருக்கணும். எப்படி அடங்கி இருக்கணும்? அந்த வசனத்துக்கு எனக்கு ஒத்த வசனத்தை எடுத்து கண்டுபிடிக்கணும். இல்லையா? கர்த்தர் நல்லவர் அப்படின்றோம். கர்த்தர் எப்பவுமே எப்போ என்ன இருக்கிறாரு, நல்லவராக தான் இருக்கிறார். யாருக்கு நல்லவர் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். கர்த்தர் யாருக்கு நல்லவர்னு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை எடுத்து வீசணும். இல்லையா? அப்போ வேதத்தில் புரோஜனமானவைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் ஜாமக்காரோடைய வேலை. இல்லையா? எல்லாமே எடுத்து கொடுக்க முடியாது. இதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது. அதுவும் எப்படி பேசினாரா, ஒன்றும் மறைத்து பேசலையா. புரியுங்களா? எல்லாத்தையும் எப்படி பேசிட்டாரு? வெளியரங்கமாக. வாசிங்கிறது. வெளியரங்கமாக என்ன பண்ணார் ஆண்டவர்? பாருங்கள், வெளியரங்கமாக வீடுகள் தோறும் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு எதுவே மறைமுகமாக இருக்கக்கூடாது. புரியுங்களா? உபதேசம் பண்ணியிருக்கிறார். எதுவே நமக்கு என்ன இருக்கக்கூடாது, மறைமுகமாக வைத்துட்டுனா, புரியுங்களா, அது நமக்கு பலவீனத்தை உண்டாக்கிடும். புரியுங்களா? நீ புரோஜனமானவைகள் எடுத்து வீச வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதை கர்த்தர் ஆவியானவர் அவங்களுக்குள்ளே போய் அந்த வார்த்தையானது அது இருப்புற கருக்குள்ள எந்த பட்டத்திலும் கூர்மையாக பட்டயம். அல்லேலூயா. அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அல்லேலூயா. செய்யவும் செய்யாதா? கரெக்டாக அது செய்து முடிச்சிடும். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் வாசிக்கிறாங்க. ஏசாயா 62:1 சொல்கிறது, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பாருங்க, நம்ம எப்படி இருக்கணும்? சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாக இராமலும். நம்ம என்ன செய்யக்கூடாது? ரட்சிப்பு நிறைவேற விடவே கூடாது. விடாப்புடியாக இருக்கணும். அல்லேலூயா. அது நீதி பிரகாசத்தை போலவும் இருக்குதான். அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். விடக்கூடாது. ஐயோ, அந்த விசுவாசம் வரலையே, இந்த விசுவாசம் வரலையே, நான் என்ன செய்து, அதை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. புரியுங்களா? ஆண்டவருக்கும் அதுவும் தெரியும். அல்லேலூயா. அடுத்த ஜெபத்தில் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். நான் என்ன செய்கிறேன்? நான் அமர மாட்டேன். போய் நான் படுத்துட்டு என்ன பண்ண மாட்டேன், நல்லா நானே சாப்பிட்டு தூங்க மாட்டேன். அந்த ஜெபம் விடாது போயின்னு இருக்கணும். புரியுங்களா? ஜாமக்கார ஜெபம். ஜாமக்கார ஜெபம் ஜெபிச்சிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் செய்வார், சபையை பிரகாசமாக மாற்றுவார். தீவெட்டை போல, புரியுங்களா, எரிகிற தீவெட்டை போல பிரகாசத்தை போல் என்ன பண்ணோம்? ஒன்று பிரகாசிக்கும் அந்த நீதி, இரண்டாவது ரட்சிப்பு தீவெட்டை போல மாறிடும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் யார் செய்வார்? அதான் சொல்கிறார், நீதி பிரகாசிக்கமாக. அப்படி எல்லாம் நீதி உள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். இன்னொரு பக்கம் எல்லாருக்குள்ளும் எரிகிற தீவெட்டி போல் ரட்சிப்பு உண்டாயிடும். புரியுங்களா? அப்போ இது எப்போ ஜாமக்கார ஜெபம் மிக அவசியம். அது மட்டும் இல்லை, அடுத்தது ஆதியாகமம் 32:26 அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அப்படின்னா அது ஏற்கனவே 2 பரிவாரம் வச்சுன்னா ஆசீர்வாதமாக இருக்கிறாரு.
ஆனால் என்ன பண்ணுறாரு இன்னும், என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் போக விடேன். அப்போ ஏன் சொல்கிறாரு யாக்கோபு அப்படி? அப்போ அவருக்கு என்ன நம்ம சொந்த இடம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஆலயத்துக்கு இடம் வேணும், நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் போக விடவே கூடாது. அதிகாலை வரைக்கும் என்ன பண்ணோம், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு 1000 பேர் உட்கார அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு இடத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்போ ஜாமம் காத்து நம்ம ஜெபிக்கும் போது, அப்போ யாக்கோபு கொடுக்குற ஒரு ஸ்டேட்டே கொடுத்தாரு ஆண்டவர். நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஒரு கண்ட்ரியே கொடுத்தாரு. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்டேட்டாவது கொடுக்க மாட்டாரா? ஸ்டேட்டு விட்டுருங்க, நமக்கு ஒரு 10 சென்டாவது கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, நான் உன்னை போக விடேன். ஏன் போக விடேன்? என்னை ஆசீர்வதித்தால். அப்போது எது வரைக்கும் நிற்கிறாரு? அதிகாலை வரைக்கும் நிற்கிறாரு. ஜபத்தில் விடாப்புடியாக நிற்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்க விடவில்லை. அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டார் ஆபிரகாம் கிட்ட, நான் கானான் தேசம் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு ஜபம் இல்லாத எப்படி கொடுப்பார்? வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா நிறைய பேர் வாக்குத்தத்தம் வாங்கி வச்சுக்கிறான் கையில். ஆனால் என்ன பண்ணுறது? ஜபம் அதுக்கு பண்ணுறதே இல்லை. அதனால தான் வாக்குத்தத்தம் நிறைவேறதில்லை. 10 பகல் 10 இரவு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் மேலே என் ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். எப்போ? காத்திருக்கும் போது. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள். அவங்க இரவு பகல் என்ன செய்தாங்க? அப்போஸ்தலர் 1:5 படி 10 பகல் 10 இரவு காத்திருந்தாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை, பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாட்கள் காத்திருந்தாங்க. இரவு பகலும் காத்திருக்கும் போது ஆவியானவர் எப்படி வந்தார்? பலமாய் இறங்கி வந்தார். 10 பகல் 10 இரவு எங்களுடைய சத்திய வேத ஆராய்ச்சி இந்த வித்தியாசாலையில் நாங்கள் 10 இரவு 10 பகல் 2 முறை செபிக்க ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. சென்னையில் தரிசன தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம்? தரிசன தோட்டத்தில் 10 பகல் 10 இரவு ஜபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி 1 மாதம் ஃபுல்லாக ஆயத்து மீட்டிங் வச்சோம். அதோட எத்தனை மணிக்கு போவோம்? நைட்டில் 11 மணிக்கு வண்டி எடுப்போம். நைட்டில் 11 மணிக்கு நைட்டில் வண்டி எடுத்துன்னு போனால் ரோடெல்லாம் பாம்பு அப்படியே ஓடி நிற்கும். காடு பகுதி அந்த தரிசன தோட்டமே. புரியுங்களா? 10 பகல் 10 இரவு ஜபத்தை நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 300 வால் போஸ்ட்டில் பேனரு என்ன பண்ணோம்? ரெடி பண்ணி கட்டணும். புரியுங்களா? 2 வண்டி வச்சுக்கணும் சென்னை ஃபுல்லாக. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1000 நோட்டீஸ் ஒட்டணும். எத்தனை வால் போஸ்ட்டு? நோட்டீஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொடுத்தோம். இவ்வளோ கொடுத்த பிறகு அப்புறம் நாங்கள் 10 பகல் 10 இரவு ஆரம்பித்து பேனர்களை கட்டி கொண்டு போய் அந்த வில்லேஜுங்களை வச்சோம். புரியுங்களா? அந்த வில்லேஜில் என்ன பண்ணோம்? ஒரு 3 நாள் வரைக்கும் தான் அந்த வில்லேஜில் இருந்தது. அது அந்த பேனருக்கு ஆட்டோமேட்டிக் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த பேனரை கொண்டு வந்து எங்கள் மீட்டிங் நடக்கிற இடத்துல வச்சுட்டாங்க. புரியுங்களா? அப்போ நாங்கள் கேட்டோம், ஏங்க பேனர் கொண்டு நீங்கள் வச்சுன்னா, நீங்கள் 3 நாள் எங்களுக்கு தூக்கமே இல்லைங்க, இங்கே பூமியே அதிருது. யார் சொல்கிறது? புறஜாதி மக்கள் சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஊரே என்ன பண்ண முடியல, தூங்கவே முடியலைங்க, ஊரே அதிருது. அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேனர் தான் அங்கே வச்சுருக்கனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணல, ஜெபிக்கிறதுனால தான் ஊர் அதிருதுன்னு தெரியல. அல்லேலூயா. அது பிறகு மறுநாள் பார்த்தா நாங்கள் கட்டின அத்தனை பேனர்லேருந்து எங்கள் கண்களே எடுத்துகிட்டு இருந்தான். கட் பண்ணி எங்கள் கண்ணுங்க 2 பேர் கண்ணு எடுத்தால் அத்தனை பேர் ஊழியக்காராங்க, அவங்க கண்ணெல்லாம் எடுக்கலை. சரி, வரங்களாம் சொல்கிறாங்க அவங்க கண்ணே காணோம் வால் போஸ்டர்னா. பார்த்தா எல்லா பேனருமே இல்லை. நைட் கட் பண்ணிட்டுக்கிறான். அல்லேலூயா. சதா நீங்கள் அதில் கட் பண்ணல, எங்கள் கண் இங்கே இருக்குதுங்க, நாங்கள் ஜபம் பண்ணி தான் இருப்போம். அப்படி ஜபங்கள் நடத்தும் போது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அதிர்ச்சி அளவுக்கு 4:31 அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு கர்த்தர் அசைத்தார். அல்லேலூயா. அப்போ அசைத்தானே இன்றைக்கி எதை அசைக்க போகிறார்? இப்போ சபையை அசைக்க போகிறாரு. புரியுங்களா? யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, புரியுங்களா, யாரெல்லாம் பெருமை கொண்டார்களோ, யாரெல்லாம் மேட்டுமை கொண்டார்களோ, யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணார்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, அவங்க எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? அசைப்பார் இந்த முறை. அல்லேலூயா. இந்த ஜபத்துக்கு பிறகு சபையை கர்த்தர் அசைத்து ஒரு கரெக்டான ஹேங்கில் கொண்டு வந்து நிறுத்துவார். விட மாட்டார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, ஜாமக்கார ஜபம் நம்ம ஜெபம் பண்ணுக்கிறோம், ஏதோ நமக்குன்னா வேலை இல்லாத மாதிரி அவங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி காணப்படுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருந்து நீ ஜெபம் பண்ணினேரு. அல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்க பாருங்கள், வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 134 1ஆம் வசனம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே,
நீங்கள் எல்லாரும் கர்த்தரை இப்போ ஸ்தோத்திரியுங்கள். ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்க யார் நிற்கணும்? ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்? ராக்காலங்களில் ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர் என்ன பண்ணுவான்? ராக்காலங்களில் வந்திருக்கு என்ன பண்ணுவான்? ராக்காலங்களில் பிசாசு என்ன பண்ணுவான்? 4 சைடு அவன் என்ன பண்ணுவான்? சபையை கட்டுவான். ஆனால் ஊழியக்காரர் ராக்காலங்களில் நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நின்று என்ன பண்ணோம்? 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது ஒரு ஜாமமாவது ஜெபம் பண்ணணும். ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? இன்றைக்கி அவனுக்கு கொஞ்சம் காலம்தான், புரியுங்களா? அவனுக்கு ரொம்ப காலம்லாம் கிடையாது. கொஞ்சம் காலம் இருக்கிறனால வெகு வேகமாக என்ன பண்ணுறான்? சபையை எப்படியாவது ஒன்றில்லாத ஆக்கிடணும். அல்லையா? இன்றைக்கி சபையில் ஜெபிக்கவே முடியல. இங்கே எப்படி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஜெபாவி இருக்கிறது. அல்லையா? நம்ம சபையில் என்ன இருக்குது? ஜெபாவி இருக்குது. நான் கூட ஒரு மாதத்துக்கு 4 பாஸ்ட் பேலஸ்னா பேசுறதுக்கு போவோம். ஒரு 12 மணி நேரம்னா ஜெபத்தை நடத்துவாங்கன்னு பார்த்தா அவங்களால என்ன பண்ண முடியல? பாஸ்டர் முடியல. 3 இரவு எங்கேருந்து போகிறது அப்படின்வாங்க. எத்தனை 72 ஹவர்ஸ் எப்படி நீ ஜெபம் பண்ணுறது? இவ்வளோ பெரிய ஜெபம் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ காலையிலேருந்து நமக்கு 3 ஜெபம் போச்சு. எப்படி போயிடுச்சு? டைமே பற்ற மாட்டேங்குது யாருக்கும். அல்லையா? எல்லாருமே ஆவியை ஊற்றிக்கினே தான் இருக்கிறாரு. புரியுங்களா? நம்ம உட்கார தேவ அக்னி என்ன பண்ணோம்? ஜெபம் ஆவியெல்லாம் ஊற்றப்பட்டுனே இருக்கு. நமக்கு தெரியாதே கர்த்தர் நம்மை நிரப்பி இந்த பாத்திரம் நிரம்பி வடிகிற அளவுக்கு வச்சுருவார். அல்லையா? அப்போது பாருங்கள், நிறைய ஊழியர்களுக்குள்ளே ஜெபன்றது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இவ்வளோலாம் ஜெபம் எதுக்கு பண்ணுன்ற அளவு கூட இருக்கிறாங்க சிலவங்க. அல்லையா? ஆனால் இங்கேயும் அந்த இருக்குதுன்னா இங்கே அந்த பாரம் இருக்கிறது. அல்லையா? ஐயாவுக்குள்ளே பாரம் இருக்குது, சகோதரிக்குள்ள பாரம் இருக்கிறது. சபைக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர்கள் என்ன இருக்குது? எங்கள் சபை வளரணும், வரப்போகிற நாட்களில். ஜெபிக்காத சபை ஒரு நாள் என்ன பண்ணாது? வளர்ச்சி அடையாது. ஜெபிக்கிற சபை தான் அதிகமாக வளர்ச்சியை கொண்டு வரும். அல்லையா? நாங்கள் அந்த மாதிரி ஒரு சபையிலேருந்து தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 2000 நாங்கள் போகும்போது ஆவடி ஏசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 170 பேர் தான் இருந்தாங்க. புரியுங்களா? அங்கே நைட்டும் பகலம் 1 ஹவர் வந்து ஜெபம் பண்ணிக்கினே இருந்தாங்க மக்கள். பகலம் இரவும் பகலம் வந்து ஜெபம் போட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருந்தது மக்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆன பிறகு அப்படியே அந்த 170 180 500 மாறிச்சு, 500 1000 மாறிச்சு. இப்படி படி மேலே படி என்ன பண்ணுது? ஆத்மா பெருகினே இருக்குது. அப்போ ஜெபம் என்ன பண்ணுது? மேக்னெட் மாதிரி எடுத்துன்னு ஓடியாந்தது ஆட்களை. புரியுங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் பண்ணால் சபைக்கு என்ன இல்லை? இடமே இல்லை உட்காரத்துக்கு. சர்வீஸ் 2வது சர்வீஸ்ன்ட்டாங்க. இப்போது டக்குன்னு இப்போ 2வது சர்வீஸில் எப்படி 1வது சர்வீஸில் வராங்களா 500 பேர், 2வது சர்வீஸில் 500 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லையா? இப்போ டக்குன்னு என்ன பண்ணது? 2வது சர்வீஸ் 10, அப்புறம் என்ன பண்ணது? 3வது சர்வீஸு, அப்புறம் அது 10, இப்போ என்ன பண்ணிச்சு? 4வது சர்வீஸு, அப்புறம் இது 10 இன்னொரு சர்வீஸு, இங்கிலீஷ் சர்வீஸ். இப்படி பல விதமான சர்வீஸ் என்ன பண்ணிட்டாங்க? வேகமாக வளர்ந்துச்சு சபை. அல்லையா? இனி 10-15 பேர் வராங்கன்னா என்ன காரணம்? அன்றைக்கி போட்ட விதைகள். ஜெபம் என்பது ஒரு விதை. அல்லையா? வசனம் என்பது ஒரு விதை, துதி என்பது ஒரு விதை. இதை ஜாமக்காரர்கள் போல நம்ம காத்திர ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா ஜெபம் பண்ணி ஜெபத்தை நம்ம இன்சூரன்ஸ் பண்ணல அப்படின்னா, சேர்த்து வைக்கல அப்படின்னா, இன்சூரன்ஸ் நம்ம எப்போ பண்ணுறோம்? ஒரு பொருள் கெட்டு போன பிறகு பண்ணுறோமா, நல்லா இருக்குதுன்னு பண்ணுறோமா? இப்போ நம்ம நல்லா இருக்கும் போதே இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா புதிய ஆத்துமக்கள் சபை கொண்டு வருவார். புரியுங்களா? நமக்கு ஒரு கஷ்டம் வந்து ஜெபம் பண்ணல. இப்போது ஐயோ நமக்கு பலவீனம் ஆகிட்டு ஜெபம் பண்ணல, நம்ம நல்லா இருக்கிறோம், இப்போ ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டோம். அல்லையா? இப்போ ஜாமக்காரன் ஜெபம் ஆரம்பித்ததுனால ஒரு ஏற்ற நேரம் வரும்போது நமக்கு பண்ண அத்தனை ஜெபத்துக்கு என்ன உண்டாகும்? பதில் உண்டாகிடும். கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு 3 வருஷத்தில் சபையே தலைக்கீழ மாற்றிடுவார். அது பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே உட்காந்துக்கிற ஆளுங்க நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு அல்லையா? சபைக்கு வரத்துக்கூட என்ன பண்ணுவாங்க? நாங்கள் சபைக்கு போகும்போது 8 மணிக்கு ஆலயம்னா 7 மணிக்கே கிளம்பிடுது. ஏன் சொல்லு? இடம் கிடைக்காது 8 மணிக்கு போனால். 8 மணிக்கு போனால் எல்லாம் என்ன பண்ணோம்? அடுத்த சர்வீஸுக்கு வாண்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்போ போய் அங்கேருந்து திரும்புவாங்க பேக். அப்போ எங்கேயுமே இடம் கிடைக்காது. 7:45 சபை என்ன பண்ணிடுது? நிரம்பிடுது. ஒரு நாள் வான்னு எதிர்பார்த்தோம். யாருன்னா வருவாங்கன்னா எட்டி பார்ப்பார் பாஸ்ட்டு. எப்போ வருவாங்க? அது வரைக்கும் பாட்டு பண்ணே இருப்பாங்க. எப்போ வராங்க? பாட்டு பண்ணே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணல? அவங்க வராங்களே இல்லையோ, இவங்க கரெக்டாக ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லையா? இதை நாங்கள் கண்ணாலேயே பார்த்தோம். புரியுங்களா? நாங்களே சில நேரத்தில் போனோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனதே எங்களுக்கு சீட்டு கிடைக்கும். புரியுங்களா? ஏன்னா ஃபுல்லாக ஏசி, ஏசியில் என்னால் உட்கார முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? எங்கன்னா வெளியே என்ன பண்ணுவோம்? கண்ணாடியில் அதுக்குன்னு உட்கார வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அதில் போய் உட்காரத்துக்காக சீட்டு போடலான்னு பார்த்து எல்லாமே சீட்டு ஏற்கனவே புக் பண்ணிட்டுருப்பாங்க. ரிசர்வேஷனில் அவங்க எடுத்துன்னு வந்து ஒரு இதை வச்சுருவாங்க. புரியுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, ஜெபிக்கிற சபை வேகமாக வளர ஆரம்பிச்சிடும்.
நம்ம ஜெபிக்கிறது ஒருவேளை இன்றைக்கி நம்ம இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆவியில் சோறு வந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் சோறு வந்திருக்கலாம். ஆனால் ஜாமக்கார ஜெபம் ஒரு நாள் விடவே விடாது. புரியுங்களா? ஒரு பெரிய கூட்டத்தை கற்று என்ன பண்ணுவார்? சபை கொண்டு வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வசந்த மாதத்தில். அங்கே என்ன சொன்னார் ஆண்டவர்? இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்போ ராக்காலங்களில் நம்ம நின்று ஜெபம் பண்ணால் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? சபையை வேகமாக உற்பத்தி பண்ணுவார். அல்லேலூயா. நமக்கு ஆத்மா வேணும், ஆனால் நம்ம திட்டத்தை தீட்டணும். திட்டம் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது? திட்டம் போடலன்னா, பிளான் போடலன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டை கட்ட முடியாது. அப்போ பிளான் ஃபஸ்ட்டு போடணும். இவ்வளோ ஆத்மா எனக்கு வேணும் ஆண்டவரே, இவ்வளோ பேர் எனக்கு 3 சர்வீஸ் நடத்தணும் அப்படின்னு தான் நம்ம இந்த ஜெபத்தில் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும் போது கர்த்தர் சபையை என்ன பண்ண விருத்தி ஆக்குவார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 31:6 சொல்கிறது, எழுந்திருங்கள் சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஒரு காலம் வரும். அப்போ என்ன செய்வாங்க? நமக்குள்ளே இருக்கிற ஜாமக்காரர், நம்ம விசுவாசிலாம் ஜாமக்காராக மாறி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆத்மா அறுவடையை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. எங்கே இருக்கிறவங்களாம் போய் என்ன பண்ணாங்க? நீ சொல்ல தேவையில்ல, இவங்க போய் என்ன பண்ண தானாகவே விதைப்பாங்க. புரியுங்களா? எதுக்கு? ஜாமக்காரர்கள் என்ன செய்வாங்களா? எருசலேமில் எழுந்திருங்கள் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது மலையில் போய் என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இங்கே நிறைய மலைங்க இருக்குதா இல்லைங்களா? இங்கே ஒன்று கூட இல்லையா? அப்படியா? இல்லை, நீங்கள் ஜனங்களை கொண்டு போய் ப்ராக்டிஸ் எடுக்கணும். புரியுங்களா? சபையார் என்ன பண்ணோம்? எத்தனையோ டூர் போட்டுன்னு அவங்க அங்கே போடுறாங்க. நமக்கு எவ்வளோ ஆண்டவர் கவர்மெண்ட் ஹாலிடே ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 20-24 கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 2 நாள் என்ன பண்ணோம்? இல்லைன்னா காலையில் போய் சாயந்தரம் வந்துடணும். அந்த மலை மேலே ஏற்றணும் இவங்களை. புரியுங்களா? நடந்து மேலே வரணும். பிள்ளைங்களோடு வருவாங்க, பேர பிள்ளைங்களாம் வருவாங்க, நாங்களும் வரோன்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான இடங்களுக்கு என்ன பண்ணுறோம்? நிறைய ஈரோடில் இருக்குது, திருப்பத்தூரில் இருக்குது, பல இடங்கள்ல இருக்குது. நம்ம கொண்டு போய் அவங்கள என்ன பண்ணோம்? அங்கேயே கட்டி வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஜப கோபுரம் நம்ம அங்கங்கே ஜபங்கள் கட்டி அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை பழக்க வச்சிடணும். புரியுங்களா? நம்ம சபையில், நாங்கள் போகிற சபையில் வருஷத்துக்கு ஒரு 4 முறையாவது என்ன பண்ணிடுறாங்க? 4 மலைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஜனங்களை மாலிப்பிள்ளைங்களை கொண்டு போய் ஏதாவது என்ன பண்ணேன் நாங்கள் ஐயா நாங்களும் கூப்பிட்டாவோட வருவோம் அந்த இடத்துக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பதம் பார்க்கணும், நல்லா சத்தியத்தை விதைக்கணும், நல்லா ஜபத்தில் ஒரு முழங்கால் போடி வைக்கணும், 1 மணி நேரம் நிற்கணும். அப்போ அவங்களுக்கு எப்படியாவது என்ன சொல்கிற பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடுகிறான். நம்ம ஆத்தமக்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஆவிக்குரிய மஞ்சள் கொண்டு வரலாமே. எப்படியாவது அவங்களுக்கு செலவுகள் பண்ணி கொண்டு போய் நம்ம முழங்கால் படிட்டு அது பழக்கம் வந்துடும். நாங்கள் 2000 இந்த திருப்பத்தூருக்கு போவோம் 3 நாள் ஜபத்துக்கு. அல்லேலூயா. அப்போது அந்த திருப்பத்தூருக்கு போகும்போது அது எப்படின்னா ஒரு பரலோகம் மாதிரியே இருக்கும். அந்த ஜபம் எப்படி இருக்கா? பரலோகம் மாதிரியே இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஃபாஸ்டிங்னா ஃபாஸ்டிங், பக்கத்தில் ஆப்பிள் இருக்கும், வாங்கி சாப்பிட மாட்டோம். புரியுங்களா? பக்கத்தில் தோசை விற்றுப்பாங்க, சாப்பிட மாட்டோம். ஜாய் யாரே எங்கள் அக்கா மக தான். அல்லேலூயா. வீட்டில் தான் தங்குவோம். அவங்க கறி குழம்பெல்லாம் செய்யணுப்பாங்க, எதுவும் சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரு வைராக்கியம். புரியுங்களா? எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சிக்கின்னு 3 நாள் விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணோம்? எத்தனையோ வாங்கி கொடுத்து ஆளுக்குது. புரியுங்களா? ஆனால் எதுவுமே நாங்கள் என்ன பண்ணல. 3 நாள் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்? தொடப்பு தேர்த்து என்ன பண்ணோம்? எல்லா குப்பைகளை பெருகி போட்டுட்டு மெதுவாக தான் நாங்கள் நடந்தோம். அப்புறம் அங்கே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, பழைய ஆலயம் இல்லை, வெள்ளைக்காரங்கள் அவங்க தான் கட்டி வச்சுருக்கிறாங்க பக்கத்தில். அதில் போய் என்ன பண்ணோம்? கல்லிலேயே கட்டின அந்த கோயில் இருக்குது. அதில் நின்றுங்கன்னு நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 வருஷம் விசுவாசி கூட கிடையாது இல்லை, ரசிக்கப்பட்டு 1 வாரம் தான் இருந்திருக்கும். அதில் நின்று பிரசங்கம் பண்ணால் சொல்கிறாங்க, ஏற்கனவே இங்கே வந்து டிஜி தினகர் ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு போனார். ஏற்கனவே யார் சொன்னது? சாம் சுந்தர் ஐயா வந்து, அப்புறம் சாம் ஜபுதர் ஐயா வந்து, அப்புறம் மோகன் சலான் செல்லம். அப்போ ஆரம்ப காலத்தில் இங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்களா? அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்களா? எனக்கு தெரியாது. அப்போ நானும் என்ன பண்ணுறேன்? 1 வருஷத்துக்குள்ளேயும் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த ஆர்வம், வாஞ்சை, வைராக்கியம், தேவன் மேலே பற்றுதல், எப்படியோ ஆத்மாதான் செய்யணும். புரியுங்களா? ஒரு சாட்சி சொல்ல சொன்னாலும் ஒரு 10 வார்த்தையாவது என்ன பண்ணுறது? அது இதுன்னு சொல்கிறது சாட்சியில். அல்லேலூயா.
அப்படி ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது, அந்த ஒர்ஷிப் பண்ணி கொண்டு இருக்கும்போது தேவ வல்லமை நம்ம மேலே இறங்கி நமக்குள்ளுக்கிற ஆவி வெளியே ஓடுது ஆரம்ப காலகட்டத்தில். அல்லையா? அப்போ நல்லா தெரியுது, ரொம்ப லகுவாகுது சரீரம். ஒரு அபிஷேகம் நம்ம மேலே இறங்குது நமக்கு தெரியுது. அப்போது இந்த மாதிரி ஜெபம் நான் பண்ணிட்டேன். இப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஆவடி ஏசி சபைக்குள்ளே போனால் அதே மாதிரி நடக்குது. இப்போ கரெக்டான இடத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார் சரிங்களா? சிஎஸ்சி சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் நாங்கள் சில்வர் சபை ஆலயம், பெரிய ஆலயம் அரக்கோணத்தில், புரியுங்களா? நாங்கள் எங்கே உட்காந்துங்கன்னா ஒரு மரத்துக்கு உட்காந்து கல் எடுத்து கோலி ஆண்டுக்கிறோம். அங்கே வந்து உண்டி எடுப்பாங்க, காணிக்கை எடுப்பாங்க. அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, பாருங்க, நான் இங்கே உட்கார வச்ச உடனே எது கொண்டு வந்தேன், 2 பிள்ளைகளை இழந்தீங்க, நான் கொண்டு வந்தீங்க உட்கார வச்சேன், எழுது போ அப்படின்றாரு. கரெக்டாக பாருங்கள், வேலையை கரெக்டாக ஆவடியில் கொடுத்து அதே இடத்துல ஆவடியில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அந்த ஜெபக்குழு உட்கார வச்சார். அல்லேலூயா. மரத்தை வச்சிருக்கிறாரு, அதில் கிளை எல்லா டைனாமிஷனும் அதுக்குள்ளே வந்துச்சு அந்த மரமாக. ஆனால் அவங்க என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே என் சத்தியத்தில் கனி கொடுக்கணும், அப்படிங்க, எல்லாமே கொடுக்கணும். அப்போ கனியை நம்ம பார்க்கணுன்னா அப்போ என்ன செய்யணும், அதுக்காக நம்ம சபையில் எல்லாமே கனி கொடுக்கணும். அல்லேலூயா. எந்த சபையில் இருந்தாலும் கனி இல்லாத அவன் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அங்கே பாருங்கள், 1 சாமுவேல் 14:16. பென்னியமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஜாமக்காரருடைய கூட்டம் என்ன செய்யும், ஜாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா கண்களால் பார்ப்பாங்க. அல்லேலூயா. எதிரிகளுக்கு என்ன நடக்கிறது, ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து என்ன செய்கிறாது, அதை கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு சபையில் என்ன செய்யணும், ஜாமக்காரர்களை கத்த என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அவங்க தான் அந்த பார்வை, தூர பார்வையெல்லாம் பார்ப்பாங்க, புரியுங்களா? அவங்கள தான் தரிசன கண்கள் திறக்கப்படுகிறோம். எல்லாருக்குமே ஆண்டு திறக்க மாட்டார். இந்த ஜாமக்காரன் என்ன பண்ணுவார், திறந்து காட்டுவார், சபைக்கு விரோதமாக என்ன நடக்குது. அல்லேலூயா. சபை எப்போ அது வளரப்போகிறது, புரியுங்களா? சபைக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு எல்லாமே என்ன பண்ணோம், ஜாமக்காரர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. அதை 2 சாமுவேல் 13:34 சொல்லுகிறது. ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ அநேக ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமா வருகிறதை கண்டான். பாருங்க, எதிரிகளை என்ன பண்றாங்க, ஜாமக்காரர்கள் சேவகன் என்ன பண்றாங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேக ஜனங்களே எதிரிகள் என்ன பண்றாங்க, தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான். அப்போ யாருக்கு தெரியுது, ஜாமக்காருக்கு தெரியுது. ஜாமக்காரங்களுக்கு தான் என்ன பண்ணோம், தரிசன கண்ணை திறந்து ஆண்டவர் காட்டுவார். என்னென்ன சபைக்கு விரோதமாக எழும்புது, சபையாக வளரல, ஏன் வளர்ச்சி அடையலை, சபைக்குள்ளே ஏன் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. ஏன் மந்தமாக இருக்கிறாங்க சபையில், ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ஏன் சபைக்கு டைமோடு வர்றதில்லை. அல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன சொன்னோம், ஜாமக்காரர்களை சபையில் உருவாக்கணும். 2 ராஜாக்கள் 9:17 ஜாமக்காரருடைய வேலை என்ன பாருங்க. இஸ்ரவேலிலே கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். அப்போ ஜாமக்காரன் என்ன பண்ணுவாங்க, கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன். அல்லேலூயா. அப்போ ஜாமக்காரன் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து எதிரிகள் எந்த இடத்துலேருந்து வராங்க, எதிரிகளுடைய வேலை என்ன, சாத்தான் எந்த சைடு போகிறான், எந்த சைடு வரான்னு என்ன பண்ணுவான், ஜாமக்காரர்கள். இதுதான் இந்த வேலை தான். அல்லேலூயா. நம்ம சபையில் ஜாமக்காரர் இருக்கிறாங்களா, ஜாமக்காரர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்களா, எழுப்பணும். அல்லேலூயா. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 பேரானு எழுப்பி விட்டுடணும். அப்புறம் 3 1 அதை என்ன செய்வார், 9 மாற்றுவார், 9 12 மாற்றுவார். நிறைய சபைகளில் குழுக்கள் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஜாமக்குழுக்களை எழுப்பணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு ஜாமம் 1 ஜாமம் 2 ஜாமம் 3ன்னு வச்சு எல்லாருக்குள்ளேயும் ஜெபாவி கொடுத்துட்டு வந்துடணும். அல்லேலூயா. எல்லாமே ஜெபிக்கணும். குழுக்குழுவா சமணம் ஒரு 6-7 பேர் வச்சு ஒரு குழுவை ரெடி பண்ணணும், புரியுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவனை போட்டுடணும். அவங்களுக்கு வேலை என்ன, இந்த மாதிரி அவங்க ஜெபம் பண்ணால் தான் சபை வளரும், புரியுங்களா? சபை விருத்தி அடைவதற்கும், இல்லை சபை பெருக்கத்துக்கும், இல்லை சபையில் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும், சபைக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் காரியங்களை வாக்கிய செய்துக்க யார் இருக்கணும், ஜாமக்காரில் இருக்கணும். இவங்கெல்லாம் ஜாமக்காரர் மூலமாக தான் கூட்டத்தை வருது பார்க்குறாங்க, கோபுரத்து மேல் நிற்கிறாங்க. அப்போ ஜாமக்காரர் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது,
சொல்லுங்கம்மா. திறப்பின் வாசல் நிற்கிறவங்க யுத்த போர் சேவகர்கள். ஆனால் சபைக்கு ஜாமக்காரர்கள் மிக அவசியம். ஆனால் எங்கே பார்த்தாலும் சபையில் என்ன பண்ண ஜாமக்காரர்கள் இருக்கிறாங்க. நாக்பூரில் போய் நாங்கள் நடத்தும் போது நிறைய பேர் ஜாமக்காரர் வச்சுருக்கிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. இப்போ சபைகள்லாம் வச்சுருக்கிறாங்க, குழுக்களை வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்க. சபைக்கு எப்பவுமே டைம் 10 மணிக்கு வந்தாங்கன்னா 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு குழுவை நம்ம ஆயத்தப்படுத்தி ஜாமக்கார குழு வச்சோம்னா அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கத்த நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஒரு டைம் வரும்போது சபையில் உங்களுக்கு அவங்க ஒத்தாசை செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க. அல்லேலூயா. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 136 எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்போ எப்போது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. அப்போ விடியற் காலம் வரைக்கும் யார் இருப்பாங்க சபையில்? ஜாமக்காரர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள் கூட நம்ம எழுப்பிடலாம் ஜாமக்காரர்களாக. ஆனால் சபையில் ஜாமக்காரர்களை எழுப்பினா தான் ஆத்மா எப்படி பாருங்க, அங்கே என்ன சொல்லுது, என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஒரு ஜாமக்காரர்களை போல நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதுக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வார்த்தைகளை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நம்மளே சமைச்சு என்ன செய்யணும், நம்மளே தேடி நம்மளே ஆராய்ந்து நம்மளே தியானிக்கணும். நம்மளே மீனை பிடிச்சி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு பார்த்தா தேடி ஆராய்ந்து தியானிக்கிறது. வேறு யாராவது சமைச்சு கொடுக்கதே அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டோன்னா அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். இல்லையா? இன்னும் அதுக்கு மேலே வளரணும்ல, நீங்கள் எடுக்கணும்ல, வெளிப்பாடுகள் ஆண்டு உங்களுக்கு தரணும். புரியுங்களா? ரகசியங்களை தரணும் ஆண்டவர். அப்போ உட்காராமல் தேடாமல் தியானிக்காமல் ஆறாமல் வெளிப்பாடு வராது, தரிசனங்கள் வராது, அப்புறம் ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டார். இல்லையா? அந்த தேடுதல், அந்த ஆராய்தல், தியானத்தில் இருந்தால் தான் அது பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பாடுகள், ரகசியங்கள், அதுக்கு அடுத்தது தரிசனங்களை கற்று வெளிப்படுத்துவார் சபைக்கு. அதனால தான் வெளிப்பாடுகளை பேசும்போது ஜனங்கள் பெருகும், சபைக்குள்ளே வேகமாக வளரும். இப்போ நாங்கள் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்தோம். அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மெசேஜ் கொடுத்தோம். எத்தனை? 11 மணிக்கு தான் போய் அங்கே நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில். புரியுங்களா? 11 மணிக்கு பாஸ்டர் சொன்னார், ஐயா ஒரு ஜபம் நடக்குது, இரவு ஜபம், நீங்கள் பேசுகிறீங்களா கேட்டார். நான் பேசுகிறேன், நிச்சயமாக பேசுகிறேங்க ஐயா அப்படின்னு. அப்போது நாங்கள் வந்து சேரத்துக்கு என்ன ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கிறத நீங்கள் போங்க ஹாலுக்கு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இவங்க காரில் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் போனோம் நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து. அப்புறம் அங்கே பார்த்தா 10 தாலுக்கா ஒன்றா சேர்ந்து ஜாம் பண்ணுறாங்க. இல்லையா? அவங்களுக்கு மத்தியில் போய் மெசேஜ் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த மெசேஜ் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு வந்து படுத்துட்டு மறுபடியும் 9 மணிக்கு எழுந்து என்ன பண்ணிட்டோம், அந்த நாளில் 4 மெசேஜ் கொடுக்க ஆண்டு கிருபை செய்தார். இல்லையா? 2 பேருமே அவங்க ஜபத்தை பண்ணாங்க, நான் என்ன ஆண்டவர் மெசேஜ். இந்த 4 மெசேஜ் கொடுத்த சொல்கிறாங்க, வசனமே பொழிஞ்சிச்சு எங்கள் மேலே, ஒரு வசனத்தின் ஆவி எங்கள் மேலே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், சபையின் மேலே ஊட்டிட்டார். ஊட்டிட்டு பிறகு நான் சொன்னேன், திங்கக்கிழமை காலியாக இருக்குதுங்க ஐயா, நாங்கள் சாயந்தரம் தான் ட்ரெயின் ஏறணும், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திங்கக்கிழமை ஃபாஸ்ட் ஃபெல்லோஷிப் போய் கூட்டுங்க அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணிட்டார், திங்கக்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு ஃபாஸ்ட் ஃபெல்லோ கூட்டிட்டார். இல்லையா? கூண்ட பிறகு என்ன பண்ணோம், நாங்கள் சேர்ந்து எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கேற்ற ஊழியர்களுக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை ஆண்டு பேச விட்டார். அருமையாக அந்த சத்தியத்தை பேசின பிறகு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபெல்லோஷிப் போட்டு ஜனங்களை கூட்டி சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கணும் அப்படின்ட்டாங்க. இல்லையா? அப்போ என்னென்னா அந்த விதையை நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் ஆர்வமாக இருக்கிறோம் விதைப்பதுக்கு. அவங்களும் அந்த சத்தியத்தை கேட்டு எல்லாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஊழியர்களும். அது பிறகு நாங்கள் ட்ரெயினு ஏறுவதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை அனுப்புனாங்க. அப்போ நாங்கள் ட்ரெயின் ஏறி வர்றதுக்கு, அந்த ட்ரெயின் வந்து பிடிக்கிறதுக்கு ஒன்லி 3 நிமிஷம் தான் இருந்தது. எத்தனை நிமிஷம்? தூத்துக்குடியிலேருந்து கோயில்பட்டிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருந்துச்சு. வந்துட்டு நான் பண்ண பிளாட்பாரத்தில் அதில் வண்டி வந்து நிற்குது. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் கரெக்டாக ஏற்றணும், சாப்பாடு இல்லை சார். முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சுற்றின சாப்பாடு எனக்கு கிடைக்குமான்னு. இல்லையா? அவங்க சொன்னார், பாஸ்ட் வாங்கி தரேன்னாரு. நான் இல்லைங்க ஐயா, டைம் ஆகுது, முன்னாடி போயிடணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம். சுற்றி பார்த்தா என்ன பண்ண முடியல, எங்கேயுமே சாப்பாடு இல்லை மதுரை ரயில்வே ஸ்டேஷனில், புரியுங்களா? அதுக்கு முன்னாடி விருதுநகரில் இறங்கி ஒரு சுற்று வந்தேன், அங்கேயும் இல்லை எங்கேயுமே. சரி எப்படியாவது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 3 மணிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸில். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண சாப்பிடல, அதை அப்படியே சேர்த்து ஒரு கவரில் போட்டு வச்சோம் பாரு. அது எங்களுக்கு என்ன ஆச்சு அந்த நேரத்துக்கு,
11:30 மணி 12 மணிக்கு வரைக்கும் அதை சாப்பிட்டு. ஏன் சொல்ல வரேன்னா, காலையில் மறுபடியும் என்ன பண்ணுறோம், நாங்கள் புறப்பட்டு மறுநாள் வந்து இங்கே வரோம். ஏன் சொல்ல வரேன்னா, நமக்குள்ளே சத்தியம் சேர்த்து வச்சா தான், புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார், சத்தியத்தை சேர்த்து வச்சுக்கோ, மேய்ந்து கொள், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சங்கீதம் 37:3 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்க, தேசத்தில் குடியிருந்து என்ன பண்ணோம், சத்தியத்தை நல்ல சத்தியத்தை மேயணும். புரியுங்களா? நம்ம மேயிறோமா? நம்ம யாராவது வச்ச அர்த்தம் வந்துக்குள்ளே போட்டால் சாப்பிட்டுட்டு போயிடுறோம். அல்லையா? நீங்கள் உட்காந்து மேயணும். அல்லையா? அதுக்காக உட்காரணும், டைம் எடுக்கணும். அதான் சொன்னாங்க ஏசாயா 32:20 மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ என்ன செய்யணும்? சபையில் யார் இருக்கிறது? மாடு, கழுதை. அல்லையா? ஆண்டுக்கு முன்பாங்க நம்ம யார்? நம்ம யாருமா ஆண்டுக்கு முன்னாடி? மாடு, கழுது. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? மாடு தான் அசைப்போடும், கழுதை என்ன பண்ணோம், தூங்காத என்ன பண்ணோம், நைட்லாம் ஒரு இடத்துல நின்று இருக்கும், எங்கேயுமே போகாது. அல்லையா? அப்போ தூக்கம் வராததுக்கு கழுதை, அசை போடுறது, தியானம் பண்ணுறது மாடு. அப்போ மாடு அசை போடலன்னா என்ன செய்யுது? பால் காலையில் கறக்க முடியாது. அல்லையா? அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அதே ஏன் அப்படின்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு வராது. புரியுங்களா? ஆனால் அந்த ஆவியான என்ன பண்ணுறாரு, அதில் பயிற்சி கொடுத்துருவார், அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றப்பட்டுரும். புரியுங்களா? நம்ம கொண்டு காத்த பெரிய பெரிய காற்று செய்யறதுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு சின்ன இந்த ஜபம் இப்படி தான் தெரியும். ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? டாப் லெவலில் தூக்கிட்டு வர அந்த சபையை. இல்லையா? இப்படி சபையில் ஜெபிக்கிற சபை இது சத்தியத்துக்கு சபை. 2 காரியத்தை ஆண்டு காட்டிட்டா என்ன ஆகும்? ஜனங்க எங்கே தானே பண்ணு, பசித்தாங்க, அலைந்து திரியுது. அந்த சொன்ன மாடுகளையும் கழுதுகளையும் எங்கே நடத்தின்னு போகணுமா? நீர் வளம் பொருந்திய இடத்துல என்ன செய்யணுமா? விதை விதைக்கிறவர்கள், விதைனான்னு காலை சொன்ன வசனம். அல்லையா? அப்போது அந்த நீர் வளன்றது என்ன? அந்த தண்ணீர். நீர் வளம்னா என்னென்னா, இப்போ ஒரு காலேஜ் இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் யார் படித்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் வராங்கன்னா என்ன அர்த்தம்? 100க்கு 100 வாங்குறாங்க, என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் போவாங்க. அந்த மாதிரி வந்து எங்கே சத்தியம் இருக்குதோ அந்த சபையார் என்ன பண்ணோம்? ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு போய் விசுவாசிகளை அவங்கக்கிட்ட கற்றுக்கொள்ளன்றார் ஆண்டவர். நீ எங்கே நடத்தின்னு போ, ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் எங்கே நீர் வளம் இருக்கிறதோ அங்கே என்ன பண்ணிக்கோ, விதை அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு? அந்த ஊழியக்காரர் யார்? பாக்கியவான். அப்படி தானே சொன்னார், பாக்கியவான்கள். அப்போ யார் விதைப்பாங்க, யார் கொண்டு போவாங்க? மந்தை யாருக்கிட்ட இருக்குது? மேய்ப்பர்கிட்ட இருக்குது. மேய்ப்பன் என்ன செய்யணும்? எங்கே சத்தியம் இருக்குதோ. இப்போது மேய்ப்பன் கொண்டு போக முடியாது, இப்போ மேய்ப்பன்கிட்டே நாங்கள் நம்மளே வந்துட்டோம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீர் வளன்றது நாங்கள் நீர் வளமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவோம்? வசந்தி விதைத்துருவோம். அவங்க நம்ம இருதயம் நிரம்பிடும். ஒரு நாள் கத்தனை செய்வார், இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்போ ஒரு நாள் அவங்களே சுவிசேஷம் அறிவிப்பாங்க. நீங்கள் சொல்லத்துக்கு முன்னாடியே ஆத்மாதான் செய்வாங்க. அவங்களே கனி உள்ளா மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நிரப்பப்படணும். வசனம் மழை பொழிய வேண்டும், சத்தியத்தினால் நிரப்பப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்குறாங்க, அங்கே சொல்லப்படுது ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக்கொள்ளுகள், நித்திரை பிரியர். அப்போது பிசாசுக்கோ யார் இருக்கிறாங்க? யாருமா இருக்கிறாங்க பிசாசுக்கு? நம்ம சொல்லுங்கள், பிசாசுக்கு யார் இருக்கிறது? காவற்கார் இருக்கிறான், அவங்களே ஜாமக்கார வச்சுன்னுக்கிறான். அவங்க என்ன செய்வாங்களாம்? அவங்க வேலை என்ன? அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்களா? ஒன்றும் அறியாத குருடர். அல்லையா? அவங்க எதையுமே அறிஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுங்களா? அப்படியும் சபைகள் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், சில சபையில் அவங்களுக்கு என்னன்னு, ஒரு சர்ச்சையில் போய் நாங்கள் சொல்கிறோம், அவங்களுக்கு என்னன்னே தெரியல, வசனம்னே தெரியல. பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? ஐயா நான் எதனா சொன்னால் சர்ச்சை விட்டு ஓடிடுறாங்க, அதனால் என்ன பண்ணலை. அப்போ எதுக்கு சர்ச்சையில் உட்கார வச்சுருக்கிறாங்க? அவங்கள ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சை நல்லா கட்டி வச்சுருக்கிறாரு. புரியுங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? ஏதாவது சொன்னால் ஓடுருவாங்களாம் சர்ச்சை விட்டு. ஓடினாங்களே இல்லையோ, ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது என்ன பண்ணணும்? சொல்லணும். அதை அவர் சொல்லலை. ஆனால் அது நாங்கள் சபை வந்து பெரிய சபை, பேர் பெரிய சபை. புரியுங்களா? ஆனால் அங்கே என்ன இல்லை, ஜனங்களுக்குள்ள சத்தியம் இல்லை. இப்போ தான் அவர் என்ன சொன்னார்? வந்து சீசத்தை பயிற்சி எடுங்க, இனிமேலாவது அவங்க எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ண முடியல, விசுவாசம் வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க என்ன போட்டாங்க? விதையை ரெஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்கள், ரெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ரெஸ்ட்டே எடுத்துட்டாங்க. ஒரு சபையில் போனால் என்ன பண்ணுறாங்க? அவர்
கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஐயா அவங்கள என்ன பண்ணுறோம், எல்லா விசுவாசிகளுக்கும் gift தராரு. ஓடனவனுக்கும் கொடுக்குறாரு, ஓடாதவனுக்கும் கொடுக்குறாரு. அல்லையா? கஷ்டப்பட்டவனுக்கும் கொடுக்குறாரு. அப்படின்னா ஏன் கொடுக்குறாருன்னு எனக்கு ஆவியான பேசினார். அப்போ ஒன்றே ஒன்று ஆண்டு சொன்னார், பாருங்கள், கிஃப்ட்டை கொடுத்து எப்படியாவது என்ன பண்ணிக்கணும், சபையார வருஷத்துக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கணுன்றாங்க. புரியுங்களா? இப்படி எவ்வளோ நாள் வைக்க முடியும்? அப்போ ஆண்டு என்ன சொன்னார், என் சத்தியத்தை சொல்லு, என் ஜபத்தை கற்றுக்கொடு, நல்லா அவங்களுக்கு துதிக்க கற்றுக்கொடு, அவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கொடு, அவங்களுக்கு உபவாசனா என்னன்னு சொல்லித்தா, இரவு ஜபனா என்னன்னு சொல்லித்தா. என்ன பண்ணார் ஆண்டவர்? சொல்லுங்கள். இதை தான் சொல்லித்தரணும். பொருள் பணம்லாம் வந்து கத்தர் கொடுத்துருவார். அல்லையா? நீ அவங்கள பிடிச்சி கிஃப்ட்டு கொடுத்து எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? கிஃப்ட்டு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? எதுவுமே கொண்டு போகாது. இல்லையா? ஐயோ சத்தியத்தை சொன்னால் ஓடிடுவாங்கன்னா அப்போ எப்படி சத்தியத்தை நீ சபைக்கு ஊழியக்காரனான்னு சத்தியத்தை சொல்லிடணும். புரியுங்களா? அப்படி சொல்லனா அதுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுட்டார். அதனால தான் நம்ம சபை இங்கே ஐயாங்க என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை சொல்கிறதுக்காக தான் தைரியமாக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அல்லையா? அப்போ அதை நிறுத்ததுனால ஒரு நாள் என்ன வளரும். நம்ம சபை என்ன பண்ணோம், வளரும். அது ஒரு நாள் வரும். எஸ்ஐகேல் 33:6 சொல்கிறார் பாருங்க. காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவரையும் வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே மாறிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். பாருங்க, காவற்காரனா யாரு? அந்த சபையினுடைய மேய்ப்பர். இல்லையா? அந்த சபையினுடைய மேய்ப்பர் என்ன செய்யணும், பட்டயம் வருவதை குறித்து என்ன பண்ணிடணும், ஜனங்களுக்கு, அதாவது பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதணும். இல்லையா? ஊதாமல் போனால் அப்படின்னா என்ன, இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவித்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர், இது மாதிரி வருகை வரப்போகுது, நீ வருகைக்கு என்ன பண்ணிங்க, ஆத்மாவை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அவங்க ஆவி கரெக்டாக இருக்குதா, ஆத்மா கரெக்டாக இருக்குதா, சரீரம் கரெக்டாக இருக்குதா, அப்போ போக முடியும். இல்லையா? 1 Thessalonians 5:23 என்ன சொன்னார், சமாதானத்தின் தேவன் தாம் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போது குற்றமில்லாத சபையில் நம்மக்கிட்ட 10 விசுவாசம் இருந்தாலும் கரெக்டாக உருவாக்கணும். இல்லையா? 50 இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். நமக்கு வந்து அவங்க கொடுக்குற காணிக்கோ அவங்க கொடுக்குற தசமாக பெருசு கிடையாது. புரியுங்களா? எது ஆண்டவருக்கு பெருசுன்னா இந்த ஆத்மக்கள் போய் பரலோகத்தில் சேர்க்குற மாதிரி தான் பெருசு. ஏன்னா அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், ரத்தம் சிந்தி சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி ரத்தம் சிந்தி ரத்தத்தினாலே பாவமன்னிப்பு உண்டாக்கி மீட்டு இன்றைக்கி சபையில் வந்து உட்கார வச்சுருக்கிறாரு. இப்போ மேய்ப்பர்கள் செய்யணும், காவற்காராக இருக்கணும். இல்லையா? ஏன் காவற்காராக இருக்கணும்னா அவங்க ஜாமக்காராக இருக்கிறா, நம்ம காவற்காராக இருக்கணும். இல்லையா? அவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்த்து சொல்லணும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி என்னென்னமோ கேட்குறோம், குடும்பத்தில் கேட்குறோம், நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் நல்லா இருக்கிறேன், உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறோம், அதெல்லாம் இங்கே விசாரிக்கிறோம். ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியான்னு கேட்குறோமா? 1 மணி நேரம் ஜெபம் படுத்தி பக்கம் கேட்கணும். ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசியானே என்ன பண்ணோம், கேட்கணும். ஏன்னா அவங்க யார், உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஜாமக்காரர்கள். அல்லையா? ஜாமக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது, வெறுமையாக இருக்கவே கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கே சொல்ல பாருங்கள், ஏசாயா 21:5 பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுகளே எழுந்து பரிசேயர்களுக்கு எண்ணெயை பூசுங்கள். அபிஷேகத்தை என்ன பண்ணுங்க, பூசுங்கள். எண்ணெய் என்பது அங்கே அபிஷேகம். அல்லேலூயா? அப்போ பந்தினா என்ன, 72 மணி நேரம் பந்தி. அல்லேலூயா? சில நேரத்தில் சபையில் என்ன பண்ணோம், 12 மணி நேரம் ஜெபம் ஒன்று வைக்கணும். காலையில் 6 to சாயந்தரம் 6 மணி வரைக்கும். சில நேரத்தில் இரவில் 6 மணி நேரம் வைக்கணும். எத்தனை மணி நேரம்? இரவில் 12 மணி நேரம். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து காலைல 6 மணி வரைக்கும். லீவு நாள் வருது பாருங்கள், அது மாதிரி வச்சிடணும். சில நேரத்தில் 21 மணி நேரம் வைக்கணும். எத்தனை மணி நேரம்? 21 மணி நேரம். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 5 மணிக்கு போய் முடிக்கணும். புரியுங்களா? சில நேரத்தில் என்ன செய்யணும், 7 பகல் 7 இரவு வச்சு விட்டுறணும். அல்லையா? அந்த வாரம் ஃபுல்லாக ஜபம் பந்தி. அல்லையா? என்ன சொல்ல பாருங்கள், பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரங்களை கொண்டு வந்து அவர்களை வைங்க. அப்போ பந்தியை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம் என்ன பந்தியை பார்த்துட்றோம், சாப்பிட்ற பந்தி தான் நமக்கு டக்குன்னு வந்துடுது கண்ணுக்கு. அல்லையா? இது ஆவிக்குரிய பந்தி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சபையில் பந்தி இல்லை அப்படின்னா, ஆவிக்குரிய பந்தி இல்லை அப்படின்னா சபை வளரவே வளராது. இல்லையா? எத்தனோ ஜபங்களுக்கு சபையில்
அதில் ஒரு ஜெபத்தை தட்டி எழுப்பி கண்டுபிடிச்சி அந்த ஜெபத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி இந்த வருஷம் ஜனவரி மாதம், புரியுதுங்களா, வருகிற ஜனவரி மாதம் 31 டிசம்பர் 31 வரும்போதே அவங்க கையில் என்ன கொடுத்தோம், ப்ரேயர்ஸு ஒரு நல்ல ஒரு அட்டை போட்டு என்ன பண்ண கையில் எந்தெந்த நாள் என்னென்ன ஜெபம் நடக்கும், இந்த நாளில் ஜாமக்காரன் ஜெபம், இந்த நாளில் உபவாச ஜெபம், அந்த நாளில் இரவு ஜெபம், இந்த நாளில் 21 மணி நேரம் ஜெபம், அந்த நாளில் 72 hours ஜெபம், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த வருடத்துக்கு அட்டவணை என்ன பண்ணோம் நம்ம கொடுக்குறோம். நம்ம என்ன கொடுக்குறோம், வெறும் வாக்குத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிடுறோம், ஒரு கேக்கை கையில் கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு என்ன ஆகிடுது, ரொம்ப குஷியாகிடுறாங்க. கேக் கையில் கடிச்சிச்சு, வாக்குத்தத்தை கடிச்சிச்சு. கத்தை என்ன பண்ணி விட்டு ஆவிக்குரிய சபையில் லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க இன்றைக்கி 12 மணிக்கு. என்னது 12 மணிக்கு ஒரு முறை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்கிறாங்க. இப்படி கூட எங்கே இருக்கு, 12 மணிக்கு என்ன பண்ணுமா, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. புது வருஷம் தோன்றிச்சு இல்லையா, டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு முறை என்ன பண்ணுங்கள், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க டான்ஸ் ஆடுறது பார்க்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள் என்னென்னமா இருக்குது, புரிஞ்சு அந்த ஜனங்களுக்காக செய்கிறாங்க, எப்படின்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணு, அந்த அட்டவணையை கையில் கொடுக்கணும். ஒரு வருஷனுடைய பிளானை கையில் கொடுத்தா தான் கர்த்தர் அதை கவனிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்துக்கொள்வார். நீங்கள் பேசுறது நம்ம பேச ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார். ஏதோ நமக்கு 2 பேரும் உட்காந்து நிற்கல, ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை கர்த்தர் கவனிக்கிறார் இல்லையா. அப்போ ஒரு அட்டவணை என்ன பண்ணோம், ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு 2 மாதம் என்ன பண்ணிடணும், அட்டவணையை ரெடி பண்ணணும். நம்ம கேலண்டர் தான் ரெடி பண்ணுறோம் இல்லையா. அந்த கேலண்டர் ஒரு நாள் யாரும் என்ன பண்ணுறதில்ல, வாசிக்கிறாங்களா. ஒரு வசந்தம் வாசிட்டு போனால் 10 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு இட்லி போட்ட தக்குமா, பைபிளாக வாசி வைக்கணும் இல்லையா. மாற்றுதல் கொண்டு வரணும் சபையில். வெறும் அதே 35 வருஷமாக அதே காலண்டர் கொடுத்துக்கணும் இருந்தால் என்னாகும், மாற்றங்கள் கொண்டு வரணும். அதிகாரமாக வாசின்னு காலண்டர் போட்டிருக்கணும், இந்த நாளைக்கு இந்த அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு அதில் வரணும். நம்மளே ரெடி பண்ணணும், காலண்டர் என்ன பண்ணோம் ரெடி பண்ணி நம்மளே அச்சு எடுத்து என்ன பண்ணோம், இந்த அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும்னு கட்டாமல் எங்கள் நம்ம சபையில் ஒரு வசனமாவது வாசிங்கன்னு சொல்லி கற்றுத்தரார். இப்போ தான் எங்கள் பாஸ்டர் ஒரு வசனம் டெய்லி என்ன பண்ணணும், மனப்பாடமாக பண்ணுவாங்க. எப்படியாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுங்கன்னா எனக்கு தெரியாது, ஆண்டவர் எனக்கு சொன்னால் எடுக்க சொல்லி, நீங்கள் எடுக்கலாம் அது ஏற்றுப்பாங்க. அப்புறம் ஏதாவது சொல்லலான்னு அவர் பண்ணுறது சொல்ல முடியல, புரியுதுங்களா. ஏன் அப்படின்னு இப்போ ஜனம் பெருகிடுச்சு, இப்போ என்ன பண்ண முடியாது, எல்லோரும் போய் விசாரிக்கிறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் ஐயா கொஞ்சமாக இருக்கிற நேரத்து மொத்தம் என்ன பண்ண முடியும், 45 பேர் வச்சுன்னு கிளாஸில் டீச்சர் எப்படி கஷ்டப்படுறாங்க இல்லையா. இன்றைக்கி 4500 பேர் உட்காந்து என்ன பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற வசனம் வரணும்னா எவ்வளோ நேரம் உட்காரணும் அதுக்கு, புரியுங்களா. இப்போ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் முடியலன்னா கபா வந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளால் விதைக்க முடியாது. காலம் நல்லா இருக்கும் போதே, இப்போயே நம்ம கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் போதே நம்ம ஆசிரியப்பட்டவர்கள் இல்லையா. ஏன்னா இவங்களை உருவாக்கினா தான் அடுத்த ஸ்டெப் வரும், புரியுங்களா. நம்ம நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் விசாரிக்க முடியாது. அப்புறம் ஐயாவில் என்ன பண்ண முடியாது, நீங்கள் மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு கூட போகவே முடியாது, புரியுங்களா. 10 மாதத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் போகணும். அது மாதிரி பெருகிடும், ஜனங்க சர்வீஸ் பெருகிடும், வேகமாக சபை வளர்ந்துடும். அது பிறகு நம்ம ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா ஜபத்துடைய அளவு பெருகும் போது ஆத்மா ஒரு நாள் கட்டாமல் பெருகிடும் இல்லையா. ஆண்டவர் திரளான ஆத்துமக்களை கொண்டு வருவார். கடைசியாக நம்ம ஒரு வாசி முடிக்கலாம். ஏசாயா 21:12. அதற்கு ஜாமக்காரே, விடியற்காலம் வருகிறது, விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்ல விடியற்காலமும் கூட வருது, ராக்காலமும் வருது. நம்ம என்ன செய்யணும், ஜாமக்காரங்களை வைக்கணும் சபையில் இல்லையா. இந்த ராக்காலம் வரும்போது சபையை என்ன பண்ணோம், சத்துரு உள்ளே மூடிடுவான். அந்த ராக்காலங்களிலே நம்ம என்ன செய்யணும், எப்பவுமே ஜெபிக்கிற ஆத்மாக்கள் இருக்கணும் சபையில், புரியுங்களா. விடிற்காலத்தில் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பிடணும் இல்லையா. இது 2 நேரத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார், சபையை உயர்த்திடுவார். எத்தனை பேர் புரிஞ்சுது இன்றைக்கி ஆவியானவர். அப்போ ஜாமக்காரர்கள் ஜாமங்காத்து ஜெபிப்பதற்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம், 4 ஜாமம். அப்போ 4 ஜாமத்தில் நம்ம சபையில் இருக்கிற கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அவங்கள பிரித்து எடுத்து இந்தந்த ஜாமத்தில் நீங்கள் ஜெபிக்கணும்னு ஒரு இரவில் நம்ம வாசத்துக்கு ஒரு 4 இரவாவது நம்ம வச்சு ஜெபம் பண்ணால் தான் சபையில் பெரிய கூட்டத்தை பார்க்க முடியும், புரியுங்களா. ஏன்னா ஜெபம் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் பகலில் ஜெபிப்பதற்கு. ஏன்னா ஏன் அப்படி, தூக்கத்தை கிரை செலுத்துகிறோம் இல்லையா. இரவு நேரத்தில் கூட பாருங்கள், வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க,
டபுள் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? அப்போ ஒரு தூக்கத்தை கண் விழித்து நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு அவுன்ஸ் ரத்தம் நாயிடும். நம்ம காலையில் ஒரு அவுன்ஸ் ரத்தம் நம்ம மைனஸ் ஆகிடுது நம்ம விட்டு. அப்போ ரத்தம் சிந்தி தான் நம்ம ஜெபிக்கிறோம். இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்ச்மேனே டியூட்டி பார்க்குறாரு. அவர் நைட் டியூட்டி பார்த்து காலையில் போய் ரத்தத்தை செக் பண்ணால் ஒரு அவுன்ஸ் மைனஸ் ஆகுமா? ஏன்னா அவர் அந்த ரத்தம் வேறு வழியாக என்ன பண்ணுது, தூக்கம் தூங்காமல் இருந்தால் ரத்தம் என்ன பண்ணியிருக்கான், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிட் மாதிரி வெளியே வந்துடும். இயேசு கிறிஸ்து வேர்வை மூலம் வந்தது போல் நமக்கு என்ன ஆகுது? அப்போ கண், காது, மூக்கெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது அவங்களுக்கு? அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க. இல்லையா? நம்ம ஏன் பலப்பட்டுருக்குறோன்னா நம்ம ஜபத்திலே இருக்கிறனால நம்ம எவ்வளோ பலப்படுறோம். ஒரு வாட்ச்மேனாக இருந்தால் நம்ம பலவீனப்பட்டுருவோம் நைட்டில் போய் உட்காந்து. இல்லையா? தேவ பிரசன்னத்திலே இருக்கிறனால நமக்கு என்ன தெரியாது. 3 நாள் உட்காந்து நீங்கள் பாருங்கள், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ கூட குடிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார். ஏன்னா டீயே நமக்கு வேணான்ருவோம். ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்வீஸ் செட் ஆகிடுது அதோட சேர்ந்து. அந்த ஆவியிலே நிரம்பி அப்புறம் 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 10 நாள் முடிஞ்சிட்டு பிறகும் என் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் கூட 5 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்றாங்க. இல்லையா? 10 நாளுக்கு என்ன இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வரும்போது ஐயா எந்த இடத்துல படுத்து தூங்கணும், எங்களுக்கு தூங்கத்துக்கெல்லாம் கட்டலே எங்கே, அதுக்கு இங்கே இதெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தூங்கவே விட மாட்டேன் நைட்டில். அவ்வளோலே. இல்லையா? தூங்கத்துக்குன்னா இல்லை, கட்டலே கிடையாது. ஏன் அப்படின்னா இரவு பகல் ஜெபம் நடத்தி எப்படி தூங்குவே நீ? தூங்கவே முடியாது. இப்போ 10 பகல் 10 கண்டினியூ அப்படியே ஜெபம் போயினே இருந்தது. 2 நாள் 3 நாள் என்ன பண்ணாங்க ஜனங்க, இப்படி அலைந்தாங்க. அலையும் போது நாங்கள் எங்கன்னா போய் படுக்கலாம் உட்காரலாம், எங்கேயுமே விடலை நாங்கள். புரியுங்களா? அந்த இடத்துக்கு விட்டு வேறு எங்கேயுமே என்ன பண்ணுவோம், மரத்துக்கெல்லாம் போய் பார்த்தா பாம்பு வந்துடும். 10 பகல் 10 நடத்துறதுல தரிசனம் தோட்டம் அது. புரியுங்களா? 4வது சைடு பாம்பு சுற்றி இருக்கும். ஆனால் நீங்கள் வெளிச்சத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டோம், எங்கே போகாதீங்க. அப்போ 10 பகல் 10 ஜெபம் பண்ணதுனால தான் அந்த வருஷம் கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்தார் சென்னையில். நீங்கள் சொல்லுங்க பாருங்கள், எங்கள் மீட்டிங் நடந்தாலும் கூட்டம் என்ன பண்ணிட்டுங்க தானே நாங்கள் சிஸ்டர். நாங்கள் யாரையும் எந்த சர்ச்சையில் போய் கேட்கல, ஆனால் எங்களுக்கு போதுமான ஆட்களை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஜெபத்தை நடத்தும் போது கரெக்டாக ஆண்டு கொண்டு வருவார், திரளான மக்களை கொண்டு வருவார், நிறைய விடுதலை கிடைக்கும். அதனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஜாமக்காரனா என்ன எப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் சாட்சி கொடுத்து நான் முடிக்க போகிறேன் இந்த செக்ஷனை. என் பிதாவே, இந்த ஜாமக்கார காரியத்தை குறித்து எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு அன்றை கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அருமையான சபை போதகரையும் அருமையான சகோதரியும் ஆண்டவரே, அருமையான ஐயாவுடைய துணைவியாரையும் ஆண்டவரே, அவள் கொடுக்கப்பட்ட மந்தைகளையும் நீர் ஒரு ஜாமம் காத்து ஜெபிக்கிற இரவும் பகலும் ஒவ்வொரு ஜாமத்திலும் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் வரப்போகிற நாட்களிலே சபையில் ஜெபிக்க உதவி செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறோம். சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு, சபை பெருக்கத்துக்காக ஆண்டவர் சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு நல்ல ஜாமக்காரர்களை எழுப்பும்படியாக ஒரு எழுப்புதல் ஆவி ஒவ்வொருக்குள்ளே இறங்கி வரட்டுமாப்பா. எங்கள் சபையில் வரட்டும். ஐயாவுடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்டு, சகோதரருடைய வேண்டுதலை கேட்டு நீ நிறைவேற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரப்பா. நல்ல சத்தியத்தில் மேய்ந்து கொள்ள உதவி செய்வீராக, நல்ல ஜெபத்தில் வளர உதவி செய்வீராக, நல்ல உபவாசத்தில் ஜெபிக்க உதவி செய்வீராக, இரவெல்லாம் கண் வைத்து ஜெபிக்கக்கூடிய ஆவி தருவீராக. இந்த சபையை நாளுக்கு நாள் விருத்தி அடைய, அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, இந்த சபையிலிருந்து அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை எழுப்பும்படியாக, நல்ல சீசர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, ஏற்ற ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஜாமக்கார ஆவி ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு 3 மணி நேரமாவது நான் ஒரு வாரத்துக்கு வந்து என் ஆலயத்தில் ஒரு ஜாமம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிற ஆத்துமாக்களை நீ சபையில் எழுப்பி தரும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபை இந்த 72 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு ஆண்டவர் வெகு வேகமாய் வளர்ச்சிக்கு எல்லா வழிவாசலையும் நீ திறந்து கொடுக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த சபையிலேருந்து ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை நாங்கள் பார்க்கணும். ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள் என்று அநேக சொல்லணும் ஆண்டவரே. அதை கேள்விப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. நீ செய்ய வல்லவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரை கொடுப்பதில், தாங்குவதில், உதவி செய்வதில், காவற்காராக இருப்பதில், எல்லாவற்றையும் இந்த சபையில் நீ நிறைவேற்றுவதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படுவதுக்காக ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரே தூரத்து பார்வை உள்ளவர்களாய் எழுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே தூர தேசத்துக்காய் செபிக்கிற பிள்ளைகளாக, அடுத்த மக்கள், அடுத்த ஸ்டேட்டுக்காய் செபிக்கிற மக்கள் எழுப்புங்க. அடுத்த மாவட்டத்துக்காய் செபிக்கிற மக்கள் எழுப்புங்க. அடுத்த தாசில்காய் ஜெபிக்கிற மக்கள் எழுப்புங்க. அடுத்த தெருவுக்காக செபிக்கிற மக்களை எழுப்புங்க. இவங்களாம் ஜாமக்கால எழும்பி ஆண்டவரை ஜபத்தினால் ஆத்மா ஆதாயம் பண்ணுவது ஆண்டவரை மிக அவசியன்றது வசனம் சொல்லுகிறப்பா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6:12 லூக்கால வாசிக்கிறமே, அவர் மலை மேலே ஏறி இரவெல்லாம் சாமம் காத்து ஜெபித்தாரே. காலையில் அறுவடையை பார்த்த சபையில் அதிகமான ஆத்மாக்களை கொடுத்தது போல இந்த சபைக்கு நீ 72 மணி நேரம் ஜெபம் முடிந்த பிறகு திரளான ஆத்மாக்கள் இந்த சபைக்கு வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் அடியனையும் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமது நாமம் மட்டும் மையப்படுத்துங்க. மீதான காரியத்தை எல்லாத்தையும் பொறுப்படுங்க, பயன்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.